ஓகே, வணக்கம் எல்லாருக்கும். நான் சர்ஜன். இந்த கொமர்ஷியல் பேங்கிங் சம்பந்தமான பாடம் நான் தான் செய்ய இருக்கிறேன் உங்களுக்கு. என்னை பற்றி சுருக்கமாக விளக்குறேன்னு சொன்னால், நான் இலங்கை மத்திய வங்கி மேற்பார்வை திணைக்களத்தில் சிரேஷ்ட உதவி பணிப்பாளராக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 16 வருட காலமாக வங்கி மேற்பார்வை தினத்தில் கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். அதற்கு புறம்பாக இந்த ஐபிஎஸ்எல் மற்றும் மத்திய வங்கியின் கல்வி பயிற்சி நெறிகள், ஐபிஎஸ்எல் நடத்தப்படுகின்ற பயிற்சி நெறிகள் போன்றவற்றில் தொடர்ந்து விரிவுரையாளராகவும் கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த பாடத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், இது வங்கிகளோடு தொடர்புபட்ட ஒரு பாடம். ஆகவே நினைக்கிறேன் உங்களுக்கு வங்கிகள் பற்றிய ஒரு பேக்ரவுண்ட் நாலேஜ், அதாவது அடிப்படை அறிவண்டு கட்டாயம் இருக்கணும். நினைக்கிறேன் இதுவரைக்கும் 2 மாணவர்கள் தான் இதில் ஜாயிண்ட் ஆகிருக்கிறீங்க. உங்களை பற்றி ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் ஒன்று எனக்கு தரையிலுமா? உங்களோட இப்போ பேக்ரவுண்ட் என்ன ஸ்ட்ரீமில் படிச்சிங்க, இப்போ ஏதாவது ஜாப் செய்கிறீங்களா, வங்கித்துறையில் வேலை செய்கிறீங்களா, இல்லை வங்கித்துறையில் வேலை செய்ய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா போன்ற தரவுகளை ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் உண்டு. ஷர்மிலன். சார். மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்கள் எப்படி எங்கே வேலை செய்கிறீங்க? நான் காமர்ஸ் படித்தேன் சார். ஃபைனான்ஸ் கம்பெனியில் கேஷியராக இருந்தேன். இந்த கொரோனா சிச்சுவேஷனில் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ வீட்டில் இருக்கேன். ஓகே. காமர்ஸ் என்ன? ஏ லெவல் காமர்ஸ் தான் படிச்சிங்கண்ணா? ஏ லெவல் காமர்ஸ் தான் படித்தேன். ரைட், ஓகே. அடுத்தது ராஜ் மேனா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்கள். என் பேர் க்ளோரியா. நான் நிகம்லேருந்து வரேன். நான் காமர்ஸ் படித்தேன்னா ஹெட்டன் நேஷனல் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே, என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஹெட்டன் நேஷனல் பேங்க்கில்? இப்போ தான் ட்ரைனிங். ஓகே, சரி, நன்றி. ஓகே சார். ஓகே, இப்போ நாங்கள் நேரடியாக இந்த பாடத்தை தொடங்குவோம். அப்போ நீங்கள் 2 பேருமே காமர்ஸ் பேக்ரவுண்ட், நீங்கள் ஒருத்தர் பேங்க்லேயும் வேலை செய்கிறன்றதால இந்த பாடம் உங்களுக்கு ஓரளவு தெரிந்ததாக இருக்கும். ஆனாலும் இந்த சப்ஜெக்ட் இது உங்களுக்கு தெரியும். இது இந்த ஐஏபிஎஃப் என்பது இப்போ இந்த பாடநெறியுடைய ஆரம்பம், ரைட்? அப்போ இதற்கு பின்னால் நீங்கள் டிப்ளமா செய்ய வேண்டியிருக்கு. ஆகவே இன்டர்மீடியேட் லெவல், அதாவது இந்த ஐஏபிஎஃப் லெவலில் உங்களோட பேசிக் நாலேஜை விட ஓரளவு கூடுதலான இன்டெப்த் நாலேஜ், ஒரு ஆழமான அறிவு பரீட்சிக்கப்படும், ரைட்? அப்போ இந்த முழு பாடத்திட்டமும் ரைட், முழு சிலபஸையுமே இன்னைக்கு உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறேன் சுருக்கமாக. அதுக்கு பிறகு அதில் உள்ள ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் இப்போ டீப்பாக ஆழமாக படிக்கலாம் எதிர்வரக்கூடிய வாரங்களில், ரைட்? அப்போ இந்த கமர்ஷியல் பேங்கிங்கில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது, ஒரு நாட்டினுடைய நிதியியல் முறைமைக்கு இந்த வர்த்தக வங்கிகள் எவ்வாறு பங்களிப்பு செய்கின்றன, அதன் பங்களிப்பு என்னென்ன வகையில், என்னென்ன முறையில் இந்த நாட்டினுடைய நிதியியல் முறைமைக்கு வழங்கப்படுகின்றது, மற்றும் அதனுடைய முக்கியத்துவம். ஏன் வணிக வங்கிகள் இல்லை என்று சொன்னால் நிதியியல் முறைமையால் இயங்க முடியாது அப்படின்னு சொன்னால் ஏன் வணிக வங்கிகள் முக்கியம் என்றதுதான் உங்களோட சிலபஸாக அமையப்போகுது. அந்த அடிப்படையில் முதலாவது நீங்கள் நிதியியல் முறைமை என்றால் என்னன்னு தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்போ நிதியியல் முறைமை எனும் போது பொதுவாக எந்த ஒரு சிஸ்டம், எந்த ஒரு முறைமை எடுத்துக்கொண்டாலும்
அதற்கு வழங்கக்கூடிய ஒரு பொதுவான வரைவிலக்கணம் தான் ஒரு சிஸ்டம் அல்லது ஒரு முறைமை என்பது பல்வேறுபட்ட மூலக்கூறுகள் ஒன்றாக இணைந்து குறிப்பிட்ட நோக்கத்தை வினைத்திறனாக அடைந்து கொள்வதற்காக செயற்படக்கூடிய ஒரு கட்டமைப்பு தான் முறைமை எனப்படும். அப்போ முறைமை என்றால் அதில் பல்வேறு மூலக்கூறுகள் காணப்படும். அந்த மூலக்கூறுகள் ஒருங்கிணைந்து தொழிற்பட வேண்டும். ஒவ்வொருத்தருக்கு நினைச்ச மாதிரி தொழிற்பட முடியாது. அது ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும், ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும். அந்த முறைமைக்கு ஒரு நோக்கம் காணப்படும், ரைட்? அந்த நோக்கத்தை அடைந்து கொள்வதற்காக இந்த பல்வேறு மூலக்கூறுகள் ஒருங்கிணைந்து வினைத்திறனாக செயற்படும். அப்ப அந்த வகையில் நிதியியல் முறைமை என்ற நேரம் இந்த நிதியியல் முறைமையிலும் பல்வேறு மூலக்கூறுகள் காணப்படுகின்றது. அது நிதியியல் நிறுவனங்களாக இருக்கலாம், நிதியியல் சந்தையாக இருக்கலாம், கொடுப்பனவு கருவிகளாக இருக்கலாம், கொடுப்பனவு தீர்ப்பனவு முறைமையாக இருக்கலாம், அல்லது பாதுகாப்பு வலையமைப்பு முறைமையாக காணப்படலாம், நிதியியல் பண்டங்கள் சேவைகள் போன்ற பல்வேறு கூறுகள் காணப்படும். இந்த பல்வேறு கூறுகள் ஒன்றிணைந்து அல்லது ஒருங்கிணைந்து ஒரு நோக்கத்தை அடைந்து கொள்வதற்காக தொழிற்படுகின்றது. அப்ப அந்த நோக்கம் என்னன்னு கேட்டால் நிதியியல் சொத்துக்களை உருவாக்கி அவற்றை பரிமாற்றிக் கொள்ளுதல், ரைட்? சுருக்கமாக சொல்றேன்னு சொன்னா நிதியியல் இடையீட்டம். இந்த நிதியியல் இடையீட்டம் என்ற நோக்கத்தை அடைந்து கொள்வதற்காக நிதியியல் சொத்துக்களை உருவாக்கவும் அவற்றை பரிமாறிக்கொள்ளவும் இந்த பல்வேறுபட்ட மூலக்கூறுகள் ஒருங்கிணைந்து வினைத்திறனாக தொழிற்படுகின்றது, ரைட்? அப்ப நிதியியல் முறைமை என்றால் அதுதான். ஓகே, பல்வேறு மூலக்கூறுகள் ஒருங்கிணைந்து வினைத்திறனாக நிதி சொத்துக்களை உருவாக்கவும் பரிமாற்றிக்கொள்ளவும் நிதி சொத்துக்களை உருவாக்கி பரிமாற்றிக் கொள்கின்ற நிதியியல் இடையீட்டம் என்ற தொழிற்பாட்டை மேற்கொள்கின்றது. அப்ப பல்வேறு மூலக்கூறுகள் என்ற நேரம் ஒரு நிதியியல் முறைமையில என்னென்ன மூலக்கூறுகள் காணப்படுகின்றது என்றதை எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப முதலாவது நிதியியல் நிறுவனங்கள். அப்ப நிதியியல் நிறுவனங்கள் தான் அந்த நிதியியல் முறைமையின் பிரதான மூலக்கூறு. நிதி நிறுவனங்கள் இல்லை என்று சொன்னா ஏனைய மூலக்கூறுகள் இருந்து இந்த நிதியியல் இடையீட்டத்தை எய்த முடியாது, அந்த நோக்கத்தை அடைந்து கொள்ள முடியாது. அப்ப நிதியியல் நிறுவனங்கள்ல இலங்கையில காணக்கூடிய நிதியியல் நிறுவனங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அது வர்த்தக வங்கிகள், சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகள், நிதி கம்பெனிகள், குத்தகை கம்பெனிகள், காப்புறுதி கம்பெனி, முதல் நிலை வணிகர்கள், பங்குத்தரக நிறுவனங்கள், வணிக வங்கிகள், ரைட்? அப்ப இவைதான் இலங்கையில காணப்படக்கூடிய நிதியியல் நிறுவனங்களாக காணப்படுகின்றது. ஆனா இந்த நிதியியல் முறைமையும் அதில் காணப்படக்கூடிய மூலக்கூறுகளும் அந்த மூலக்கூறுகளுக்கு கீழ் உள்ளடக்கப்படக்கூடிய அந்த அலகுகள், அதாவது அது இந்த நிதியியல் நிறுவனம் எடுத்தீங்கன்னா இங்க நான் கொடுத்திருக்கிற இந்த வெவ்வேறு வகையான நிறுவனங்கள் இவை நாட்டுக்கு நாடு வேறுபடும். அப்ப இலங்கையின் நிதியியல் முறைமையும் இன்னொரு நாட்டினுடைய நிதியியல் முறைமையும் ஒரே மாதிரியாக இருக்காது. அது கன்செப்சுவலி சேமாக இருந்தாலும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அது அமுல்படுத்தப்படக்கூடிய முறை நாட்டுக்கு நாடு வேறுபடும், ரைட்? அப்ப இலங்கையில காணக்கூடிய நிதியியல் நிறுவனங்கள் இவைதான். இப்ப இதுல நாங்க படிக்க போறது இந்த வர்த்தக வங்கிகள் பற்றியது, ரைட்? இலங்கையில காணக்கூடிய வங்கிகளை அதாவது மத்திய வங்கியால மேற்பார்வை செய்யப்பட்டு ஒழுங்குமுறைப்படுத்தப்படக்கூடிய வங்கிகள் பிரதானமாக 2 வகையாக பிரிக்க முடியும். ஒன்று உரிமம் வழங்கப்பட்ட வர்த்தக வங்கிகள், அடுத்தது உரிமம் வழங்கப்பட்ட சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகள். அப்ப அந்த ரெண்டும் தான் இலங்கையில வங்கிகள் பிரதானமாக வகைப்படுத்தக்கூடிய முறை. ஆனால் நாட்டுக்கு நாடு இந்த வகைப்படுத்தப்படும் முறையும் வேறுபடும். அப்ப இதுல வர்த்தக வங்கிகளுக்கு உதாரணமாக சில வங்கிகளை குறிப்பிட முடியுமா?
வர்த்தக வங்கிகள், உரிமம் வழங்கப்பட்ட வர்த்தக வங்கிகளுக்கு உதாரணமாக நிறைய வங்கிகள் இருக்குது. 24 வங்கிகள் இலங்கையில காணப்படுகின்றது. அவை உரிமம் வழங்கப்பட்ட வர்த்தக வங்கிகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு இலங்கை வங்கி, மக்கள் வங்கி, HNB வங்கி, கமர்ஷியல் பேங்க், யூனியன் பேங்க், HSBC, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட், பான் ஏசியா பேங்க், சேலான் பேங்க், சம்பத் பேங்க் போன்ற இந்த வங்கிகள் எல்லாம் உரிமம் வழங்கப்பட்ட வர்த்தக வங்கிகள் என்று வகைப்படுத்தப்படுகின்றது. அதே நேரம் 2வது வகை உரிமம் வழங்கப்பட்ட சிறப்பு இயல்பு வாய்ந்த வங்கிகள் என்றது, அப்படி இலங்கையில 6 வங்கிகள் மத்திய வங்கியால மேற்பார்வை செய்யப்பட்டு ஒழுங்குமுறைப்படுத்தப்படுகின்றது. அவற்றுள் HDFC பேங்க், சனச டெவலப்மெண்ட் பேங்க், பிராதேசிய சங்வர்தன பேங்க், அரச ஈட்டு முதலீட்டு வங்கி, அது போன்ற வங்கிகள் உள்ளடங்கப்படுகின்றது. அப்ப இந்த தலைப்பு உங்களோட பாடம் உரிமம் வழங்கப்பட்ட வர்த்தக வங்கிகளோடு தொடர்புபட்டது. ஆகவே நாங்கள் எதிர்காலத்துல படிக்கிற நேரம் இந்த உரிமம் வழங்கப்பட்ட வர்த்தக வங்கிகள் நிதியியல் முறைமையில் மேற்கொள்ளுகின்ற பங்களிப்புகள் பற்றி தான் அதிகமாக படிக்க இருக்கிறோம். ஏனைய வங்கிகள், அதாவது சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகளின் தொழிற்பாடுகள், அதனுடைய அந்த முக்கியத்துவம் என்பன எதிர்வரக்கூடிய வகுப்புகள்ல பொதுவாக ஆராயப்பட மாட்டாது. அந்த ஸ்கோப், அதாவது இந்த பாடத்திட்டத்தின் வரையறை உரிமம் வழங்கப்பட்ட வர்த்தக வங்கிகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்டு காணப்படுகின்றது. அப்ப இந்த வங்கிகளுக்கு மேலதிகமாக உங்களுக்கு தெரியும், இலங்கையில நிதி கம்பெனிகள், ஃபைனான்ஸ் கம்பெனிகள் காணப்படுகின்றது, லீசிங் கம்பெனிகள் காணப்படுகின்றது, இன்சூரன்ஸ் கம்பெனிகள், பிரைமரி டீலர், ஸ்டாக் புரோக்கர் ஃபர்ம்ஸ், பங்கு தரக நிறுவனங்கள், அதோட மர்ச்சன்ட் பேங்க், இவையெல்லாம் இலங்கையில காணப்படக்கூடிய நிதியியல் நிறுவனங்களாக கருதப்படும். அடுத்தது 2வது மூலக்கூறு, நிதியியல் முறைமையில் காணப்பட வேண்டிய 2வது முக்கியமான மூலக்கூறு நிதி சந்தைகள். உங்கள்கிட்ட நிதி நிறுவனங்கள் இருக்கின்றன, ஆனா நிதி சந்தைகள் இல்லைன்னு சொன்னா அந்த நிதியியல் இடையீட்டம் சரியான முறையில நடக்காது. ரைட்? அப்ப நிதியியல் இடையீட்டம் என்பது பின்னால நான் விரிவாக படிப்பேன். பொதுவாக பொதுமக்களிடமிருந்து வைப்புக்களை ஏற்று அதை கடன் பண்டங்களாக தேவைப்படுவதற்கு கடனாக வழங்குதல். அப்ப அதற்கு பண்டங்கள் கொள்வனவு விற்பனை செய்ய வேண்டும் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சந்தை ஒன்று தேவை. அது எந்த பண்டமாக இருந்தாலும் சரி, நிதி பண்டமாக இருந்தாலும் சரி, அல்லது அரிசி காய்கறி வகைகளாக இருந்தாலும் கூட ஒரு பொருளை வாங்கி விற்பதற்கு ஒரு சந்தை, ஒரு சந்தை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தேவை. அதே மாதிரி வங்கிகள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, அதிலும் இந்த வர்த்தக வங்கிகள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அவர்களுடைய அந்த கொடுக்கல் வாங்கல், அதாவது வைப்புக்களை பெற்றுக்கொள்றதும் கடன்கள் வழங்குறதும் ஏனைய வங்கியியல் சேவைகள் வழங்குறது, இவற்றை மேற்கொள்வதற்கு பல்வேறுபட்ட நிதி சந்தைகள் அந்த நாட்டில் காணப்பட வேண்டும், அந்த நிதியியல் முறைமையில காணப்பட வேண்டும். அந்த வகையில இலங்கையில காணக்கூடிய பிரதான நிதி சந்தைகள் என்று சொல்ற நேரம் அதுல முதலாவது வங்கிகளுக்கு இடையிலான பணச்சந்தை என்று ஒன்று காணப்படுகின்றது. இதுல ஒரு வங்கி இன்னொரு வங்கியிடம் கடன்களை பெறும் அல்லது வைப்புக்களை செய்யும். இங்கு பொதுமக்கள்கிட்ட இருந்து வைப்புக்கள் பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, பொதுமக்களுக்கு கடன் வழங்கப்பட மாட்டாது. இது 2 வர்த்தக வங்கிகளுக்கு இடையில் நடைபெறக்கூடிய ஒரு கொடுக்கல் வாங்கல் சந்தை. ரைட்? அப்ப இந்த சந்தையில வங்கிகளுக்கு இடையிலான பணச்சந்தையில 2 உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் தான் கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்ளும். அடுத்தது அந்நிய செலாவணி சந்தை. இது வெளிநாட்டு நாணயத்தை கொள்வனவு விற்பனவு செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சந்தை. இதுலையும் கூட உங்களுக்கு தெரியும், வர்த்தக வங்கிகளிடமிருந்து உங்களுக்கு அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல் அவற்றுக்கு கொள்வனவு செய்யவோ அல்லது விற்பனை செய்யவோ அல்லது அந்நிய செலாவணியில வைப்பு கணக்கு திறக்கவோ அல்லது அந்நிய செலாவணியில கடன்கள் பெற்றுக்கொள்ளவோ முடியும். ரைட்? அப்ப அந்த தொழிற்பாட்டை நாங்கள் சொல்றது, அதாவது அந்நிய செலாவணியில மேற்கொள்ளப்படும் எந்த விதமான நிதியியல் கொடுக்கல் வாங்கலும் இந்த அந்நிய செலாவணி சந்தையில மேற்கொள்ளப்படும். அடுத்தது பங்கு சந்தை. ரைட்? பங்கு சந்தையில உங்களுக்கு தெரியும் என்னது, பங்குகள் கொள்வனவு விற்பனை செய்யப்படும்.
முறிகள் சந்தை, முறிகள் என்பது டெட் மார்க்கெட், ரைட்? திரை சேரி முறியா இருக்கலாம் அல்லது கம்பெனிகள் உடைய முறிகளாக இருக்கலாம், ரைட்? டிபென்ச்சர்ஸ் அல்லது கம்பெனிகளாக இருந்தால் அது டிபென்ச்சர்ஸ் என்று சொல்லப்படும். அரச முறிகளாக இருந்தால் அது திரைசேரி முறிகள் என்று சொல்லப்படும், ரைட்? அப்ப இந்த முறிகள் சந்தையும் கூட 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று தனியார் முறிகள் சந்தை, அடுத்தது அரச முறிகள் அல்லது திரைசேரி முறிகள் சந்தை. அப்ப திரைசேரி முறிகளை பொறுத்தவரையில ட்ரெஷரி பாண்ட்ஸ் அது கொள்வனவு விற்பனை செய்யப்படும். தனியார் சந்தையில தனியார் கம்பெனிகளால நிறுவனங்களால வழங்கப்பட்ட பிணை பத்திரங்கள், டிபென்ச்சர்ஸ், பிணை பத்திரங்கள் கொள்வனவு விற்பனை செய்யப்படும். அடுத்தது நிதியியல் பண்டங்கள் சந்தை. இதுல பொதுவாக எந்த விதமான நிதி பண்டங்களும் உங்களுக்கு, அதாவது இப்போ டிபாசிட் ப்ராடக்ட் வைப்பு பண்டங்களும் அதே நேரம் கடன் பண்டங்களும் கொள்வனவு விற்பனை செய்யப்படும். வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்கள் பொதுமக்களிடமிருந்து பல்வேறு வகையான வைப்புகளை பெற்றுக்கொள்ளும். நிலையான வைப்பு, நடைமுறை கணக்கு வைப்பு, சேமிப்பு வைப்பு, சிறுவர் வைப்பு, மகளிர் வைப்பு என்று பல்வேறு, அது ஒவ்வொன்றும் நிதியியல் பண்டங்கள் என்று வரையறுக்கப்படும், ரைட்? அப்ப அது பொதுவாக வைப்பா இருந்தாலும் கூட அதுக்குள்ள காணக்கூடிய அந்த ஒவ்வொரு வகையான வைப்புகளும் ஒவ்வொரு நிதி பண்டங்களாக கருதப்படும். அதே மாதிரி கடன்களும் பல்வேறு கடன்கள் வழங்கப்படும். அது தனியார் கடன்களா இருக்கலாம், அடகு கடனா இருக்கலாம், அடகு கடனா இருக்கலாம், தொழிற்பாட்டு மூலதன கடனாக இருக்கலாம், வியாபார கடனாக இருக்கலாம். அது போன்ற நிறைய கடன் பண்டங்களும் இந்த நிதி நிறுவனங்களால கொள்வனவு விற்பனை செய்யப்படுகின்றது. அந்த வைப்புகள் மற்றும் கடன் பண்டங்களை நாங்கள் பொதுவாக நிதியியல் பண்டங்கள் என்ற ஒரு வார்த்தை பிரயோகிக்கப்படுகின்றது. ஆகவே அந்த சந்தை நிதியியல் பண்டங்கள் சந்தை என்று சொல்லப்படும். காப்புறுதி சந்தையில உங்களுக்கு தெரியும், ஆயுள் காப்புறுதியோ அல்லது வேற பொதுவான காப்புறுதிகளோ கொள்வனவு விற்பனை செய்யப்படும். அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான சந்தை தான் நிதியியல் பெறுதிகள் சந்தை, ரைட்? இது ஃபைனான்சியல் டெரிவேட்டிவ் மார்க்கெட் சொல்லப்படும். அப்ப நிதியியல் பெறுதிகள் என்ற நேரம் ஒரு வங்கி அதனுடைய இந்த வங்கி தொழிற்பாட்டை மேற்கொள்ளும் போது ஏற்படக்கூடிய இடர்நேர்வுகள், ரைட்? ஒரு வங்கி என்ற தொழிற்பாட்டில் ஏகப்பட்ட இடர்நேர்வுகள் காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட 20 விதமான இடர்நேர்வுகளுக்கு ஒரு வங்கி முகம் கொடுக்கும். இடர்நேர்வு என்ற நேரம் ரிஸ்க், பேங்கிங் ரிஸ்க், கிட்டத்தட்ட 20 விதமான இடர்நேர்வுகள் ஒரு வங்கியினுடைய தொழிற்பாட்டில் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த இடர்நேர்வுகளை குறைத்து கொள்வதற்காக இந்த வங்கி அதற்கு வரக்கூடிய அந்த பொறுப்புகளுக்கு எதிராக இன்னொரு விதமான காப்புறுதி, இது கிட்டத்தட்ட ஒரு காப்புறுதி மாதிரி, ரைட்? அதுதான் நிதியியல் பெறுதிகள் என்று சொல்லப்படுகின்றது. அதே நேரம் வங்கியினுடைய வாடிக்கையாளர்கள், பொதுமக்களோ அல்லது ஏனைய நிறுவனங்களோ, அவர்கள் இந்த வங்கியுடனான கொடுக்கல் வாங்கலிலிருந்து ஏற்படக்கூடிய இடர்நேர்வுகளை குறைத்து கொள்வதற்காகவும் இந்த காப்புறுதி போன்ற இந்த பண்டத்தை கொள்வனவு செய்ய முடியும், ரைட்? நிதியியல் பெறுதிகள் என்று சொல்லப்படுகின்றது. எல்லாம் நாங்கள் விரிவாக பின்னால படிப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட், இந்த பாடத்திட்டத்தின் வரையறை என்ன என்றதுக்கான ஒரு வரை விளக்கம் தான், ரைட்? அப்போ இது ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் உங்களோட சிலபஸை பற்றி, ரைட்? இன்னைக்கு நான் ஒன்றும் பெருசாக விளங்கப்படுத்தலை, ஆனால் இது பின்னால நாங்கள் இந்த ஒவ்வொரு விடயத்தையும் மிக விரிவாக படிக்க இருக்கிறோம், ரைட்? அப்ப இவைதான் இலங்கை நிதியியல் முறைமையில காணப்படக்கூடிய நிதி சந்தைகள். அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா இதை விட கூடுதலான சந்தைகள் காணப்படலாம். அப்ப இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு வெளிநாட்டுனுடைய நிதியியல் சந்தைகள் அங்கு உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப இலங்கையில காணக்கூடிய சந்தைகளும் இருக்கின்றது, அதற்கு மேலதிகமாகவும் இருக்கின்றது, ரைட்? ஓகே, அப்ப இதுவும் கூட நாட்டுக்கு நாடு வேறுபடும். அப்ப எங்களுக்கு இப்ப 2 மூலக்கூறுகள் தெரியும் ஒரு நிதியியல் முறைமையில காணப்பட வேண்டிய.
2 மூலக்கூறுகள் உங்களுக்கு தெரியும். முதலாவது நிதி சந்தை, நிதியியல் நிறுவனங்கள், 2வது நிதி சந்தைகள். 3வது மூலக்கூறு என்னன்னு பார்ப்போம். நிதியியல் சாதனங்கள் அல்லது நிதியியல் பண்டங்கள் என்று சொல்லப்படும். அப்ப நாங்க ஏற்கனவே இதை படிச்சிட்டோம். நிதியியல் பண்டங்கள் அல்லது நிதியியல் சாதனங்கள் என்று சொல்ற நேரம் அதற்குள்ள கடன்கள், வைப்பு, பல்வேறு விதமான கடன்கள், பல்வேறு விதமான வைப்புகள், சர்வதேச வர்த்தக நிதியிட பண்டங்கள், அதாவது ஏற்றுமதி இறக்குமதியோடு தொடர்புபட்டது. சர்வதேச வர்த்தகம் என்ற நேரம் அது ஏற்றுமதி இறக்குமதியோடு தொடர்புபட்டது. அப்ப அந்த ஏற்றுமதி இறக்குமதிக்கான வசதிகள் வழங்குவதற்காகவே பிரத்யேகமாக சில நிதியியல் சாதனங்கள் காணப்படுகின்றது. உதாரணத்துக்கு லெட்டர் ஆஃப் கிரெடிட், கடன், லெட்டர் ஆஃப் கிரெடிட் என்பது நாணய கடிதம். அப்ப இந்த நாணய கடிதம் வந்து ஏற்றுமதி இறக்குமதியோடு தொடர்புபட்டது. அப்ப அந்த ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்துடன் தொடர்புபட்ட சில சிறப்பான நிதியியல் பண்டங்களும் காணப்படுகின்றது. நிதியியல் பெறுதிகள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெரிவேட்டிவ் ப்ராடக்ட், இது ஒரு வங்கியோ அல்லது வாடிக்கையாளரோ அந்த குறிப்பிட்ட நிதியியல் நடவடிக்கை மூலம் ஏற்படக்கூடிய இடர் நேர்விலிருந்து தப்பித்துக் கொள்றதுக்கு கொள்வனவு செய்யக்கூடியவை. உதாரணத்துக்கு சொல்றேன்டா, ஒரு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட், ஒரு முட்கூட்டிய அந்நிய செலாவணி ஒப்பந்தம். அப்ப நீ ஒரு இறக்குமதியாளர் அல்லது ஏற்றுமதியாளர், இலங்கை நாணயத்தில் ஏற்படக்கூடிய இந்த தளம்பல் காரணமாக, அதாவது அந்நிய செலாவணி தளம்பல் காரணமாக அதிலிருந்து ஏற்படக்கூடிய அந்த அந்நிய செலாவணி இடர் நேர்வை குறைத்து கொள்வதற்காக ஒரு முட்கூட்டிய அந்நிய செலாவணி ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ள முடியும். அவருக்கு வரக்கூடிய அந்த இடர் நேர்வை இந்த முட்கூட்டிய அந்நிய செலாவணி ஒப்பந்தத்தின் மூலம் அவர் அதை குறைத்துக் கொள்கிறார். இல்லாமக்க முடியாது, ஆனால் குறைத்துக் கொள்ள முடியும். அப்ப அதற்காக ஒரு நிதி நடவடிக்கை, நிதியியல் நடவடிக்கையால வரக்கூடிய இடர் நேர்வை குறைத்துக் கொள்றதற்காக வாங்கக்கூடிய இன்னொரு நிதியியல் பண்டம் தான் நிதியியல் பெறுதிகள் என்று சொல்லப்படும். அடுத்த காப்புறுதி பண்டங்கள், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயுள் காப்புறுதி பண்டம் இருக்கின்றது. அதற்கு மேல் அதிகமாக பொதுவான காப்புறுதி பண்டங்கள், தீ அபாயம், மெரைன் இன்சூரன்ஸ், மோட்டார் வெஹிக்கல் இன்சூரன்ஸ், அப்படி நிறைய பொதுவான காப்புறுதி பண்டங்கள் காணப்படுகின்றது. அடுத்தது பிணை பத்திரங்கள், டிபென்ச்சர்ஸ். இது தனியார் நிறுவனங்கள் அவர்களுடைய மூலதன கடன் மூலதனத்தை திரட்டி கொள்வதற்காக வழங்கக்கூடிய ஒரு நிதியியல் சாதனம். பங்குகள், நிறுவனங்கள் உரிமை மூலதனத்தை திரட்டி கொள்வதற்காக வழங்கக்கூடிய ஒரு சாதனம். குத்தகை, லீசிங் ஃபெசிலிட்டி. அப்ப இதுவும் கூட வங்கிகளால, இந்த வர்த்தக வங்கிகளால வழங்கப்படுகின்றது. ஆனாலும் இந்த குத்தகை பண்டங்கள் பொதுவாக ஃபினான்ஸ் கம்பெனி, நிதி நிறுவனங்களால தான் வழங்கப்படுகின்றது. ஆனால் வங்கிகளும் கூட இந்த லீசிங் ஓரளவுக்கு செய்கிறார்கள். ஓரளவுக்கு இந்த குத்தகை வியாபாரத்தையும் செய்கிறார்கள். அப்ப இவை பண்டங்களாக காணப்படுகின்றது. இதற்கு மேலதிகமாக நிறைய வங்கியியல் சேவைகள் வழங்கப்படுகின்றது. அப்ப அதுவும் கூட நிதியியல் சாதனங்கள் என்ற வகைக்குள் உள்ளடக்கப்படுகின்றது. அப்ப ஒரு வர்த்தக வங்கியால வழங்கக்கூடிய இந்த அனைத்து விதமான பண்டங்களும் பற்றிய ஒரு விரிவான அறிவு உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, அடுத்த மூலக்கூறு கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு முறைகள். அப்ப இது ஏன் ஒரு நாட்டினுடைய நிதியியல் முறைமைக்கு முக்கியம் என்று கேட்டா, ஆரம்ப காலத்துல இந்த நிதியியல் கொடுக்கல் வாங்கல் வந்து பணத்தை அடிப்படையாக கொண்ட நிதியியல் கொடுக்கல் வாங்கல் தான் மேற்கொள்ளப்பட்டது. ரைட், பணம் ஒரு பரிமாற்று ஊடகமாக பயன்படுத்தப்பட்டது. ஆனா காலப்போக்கில் இந்த பணத்தினுடைய தொழிற்பாட்டை பணம் தவிர்ந்த ஏனைய கருவிகளும் மேற்கொள்ள தொடங்கின. ரைட், உதாரணத்துக்கு செக், அடுத்தது ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர், ரைட், அடுத்து QR கோட் பேமெண்ட், ரைட், அப்புறம் கொமன் ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, வேற பேமெண்ட் கார்ட்ஸ், கொடுப்பனவு அட்டைகள். ரைட், அப்ப பணம் தவிர்ந்த இன்னும் நிறைய கருவிகள் இந்த பணத்தினுடைய தொழிற்பாட்டை செய்ய தொடங்கியது. பணத்தை கொண்டு கொடுக்கல் வாங்கல் செய்யறது மிக இலகுவானது. ஏன்னு கேட்டால் நீங்க காசை கொடுப்பீங்க, பண்டத்தை கொள்வனவு செய்வீங்க. ஆனா பணம் தவிர்ந்த ஏனைய ஒரு கருவியின் மூலம் இந்த கொடுப்பனவு தீர்ப்பனவு மேற்கொள்ளும் போது அதை
இந்த கொடுப்பனவுகள் மேற்கொள்ளும் போது அதற்கு ஒரு தீர்ப்பனவு முறைமை ஒன்று கட்டாயம் தேவை. அப்படி இல்லைன்னு சொன்னா அது சரியான முறையில் அந்த கொடுக்கல் வாங்கல் பூர்த்தி செய்யப்பட மாட்டாது. ஆகவே இந்த பணம் தவிர்ந்த ஏனைய கருவிகள் பரிமாற்று ஊடகமாக செயற்பட தொடங்கிய பிறகு அந்த ஒவ்வொரு விதமான கருவிக்கும் ஒரு தீர்ப்பனவு முறைமை ஒன்று உருவாக்கப்பட்டது. அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த கொடுக்கல் வாங்கல் பூர்த்தியாக செய்ய முடியாது. அப்ப அதுல எத்தனையோ விதமான கொடுப்பனவு கருவிகள் காணப்படுகின்றது, அதுக்கு எத்தனையோ விதமான தீர்ப்பனவு முறைமைகளும் காணப்படுகின்றது. அப்ப இது எல்லாத்தையுமே சுருக்கமாக எங்களுக்கு 2 விதமா வகைப்படுத்தலாம். ஒன்று முறைமை ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த கொடுப்பனவு முறைமைகள். அப்ப இது எங்களோட ஃபைனான்சியல் சிஸ்டம், நிதியியல் முறைமைக்கு மிக முக்கியமானது. இப்ப இந்த தீர்ப்பனவு முறையில ஒன்று தோல்வி அடையுமா இருந்தா இந்த நாட்டினுடைய முழு நிதியியல் கொடுப்பனவுகள், அதாவது கொடுக்கல் வாங்கலும் முறிவடையும். அதே நேரம் இந்த முறைமை ரீதியான முக்கியத்துவம் வாய்ந்த கொடுப்பனவு முறைகள் பெரிய அளவிலான கொடுக்கல் வாங்கல்களுக்காக பயன்படுத்தப்படும், சர்வதேச கொடுக்கல் வாங்கல்களுக்காக பயன்படுத்தப்படும். 2வது முறை சில்லறை கொடுப்பனவு முறை. அப்ப இது உள்நாட்டுக்குள் மட்டும், நாட்டுக்குள் மட்டும் மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த கொடுக்கல் வாங்கல்களுக்கு பயன்படுத்த முடியும். இப்ப இதுல ஏதாவது ஒரு முறைமை தோல்வியடையுமாக இருந்தால் அது இன்னொரு கொடுப்பனவு தீர்ப்பனவு முறை மூலமாக பதிலீடு செய்யப்பட முடியும். அப்ப எங்களோட சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகாது. அதே நேரம் இந்த கொடுப்பனவு முறையில சிறிய அளவிலான கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்ளப்படும், சின்ன சின்ன தொகைகளுக்கான கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்ளப்படும். அப்ப முறைமை ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த கொடுப்பனவு முறைமைகள்ல 2 முறைமைகள் இலங்கையில காணப்படுது. ஒன்று அதே முதலாவது அதே நேர மொத்த தீர்ப்பனவு முறைமை, ஆர்டிஜிஎஸ், ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம் என்று சொல்றேன். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஆர்டிஜிஎஸ் பத்தி? அப்ப ஆர்டிஜிஎஸ் என்பது பெரிய அளவிலான, அதாவது 5 மில்லியன் ரூபாவுக்கு மேலதிகமாக நீங்க ஏதாவது ஒரு கொடுப்பனவு செய்ய வேணுமா இருந்தா, அல்லது ஒரு பெருவனவு ஒருத்தர் உங்களுக்கு சொல்லி அனுப்பணுமாக இருந்தா அதுக்கு நாங்க பயன்படுத்த வேண்டிய ஒரு முறைத்தான் ஆர்டிஜிஎஸ். அடுத்தது வெளிநாட்டுக்கு பணம் அனுப்புறாலும் நீங்க ஆர்டிஜிஎஸ் மூலம் அனுப்பலாம். 2வது பத்திரங்களற்ற பிணையங்கள் தீர்ப்பனவு முறைமை மற்றும் பத்திரங்களற்ற பிணையங்கள் வைப்பக முறைமை. ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டிஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம், அடுத்தது ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டிஸ் டிபாசிட்டரி சிஸ்டம். அப்ப இது பொதுவாக பங்கு சந்தையில் பங்குகள் கொள்வனவு விற்பனவு செய்கிற நேரமோ, அல்லது திரைசேரி முறிகள் கொள்வனவு விற்பனவு செய்கிற நேரமோ, அல்லது கம்பெனிகளுடைய பிணை பத்திரங்கள் கொள்வனவு விற்பனவு செய்கிற நேரமோ அந்த கொடுக்கல் வாங்கல் இந்த தீர்ப்பனவு முறை ஊடாகத்தான் தீர்க்கப்படும். அப்ப அந்த 2 முறைமையும் இலங்கையில முறைமை ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த கொடுப்பனவு முறைமையாக காணப்படுகின்றது. இப்போ நீங்க பாஸ் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கேள்வி அடிக்கடி கேட்கப்படும். ஆனா நான் பேப்பர் மார்க்கிங்கும் செய்யறது, பேப்பர் மார்க்கிங் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 20 பேப்பர்ல ஒரு 5 பேர் இதை சரியா எழுதியிருப்பாங்க. அது திரும்ப திரும்ப படிச்சு கொடுக்கப்படக்கூடிய ஒரு விடயம். ரிவிஷன் கிளாஸ்லையும் தொடர்ந்து செய்யப்படும், பேப்பர் கிளாஸ்லையும் செய்யப்படும். பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, பாஸ் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுல கட்டாயம் ஒரு கேள்வி வரும். ஆனாலும் கூட இன்னும் ஏன்னு தெரியல, இதுல ஒரு சரியான ஒரு விளக்கத்தன்மை மாணவர்களுக்கு இருக்கிறது இல்லை. பேப்பர் மார்க்கிங்ல பார்த்தா 20 பேப்பர் மார்க் பண்ற நேரம் ஒரு 5 பேப்பர்ல சரியான விட எழுதியிருப்பாங்க. அதில் ஏதாவது இப்போ கஷ்டத்தன்மை இருக்கிறதா தெரியாது விளங்கிக் கொள்றதுல. அப்ப இந்த ஏரியா
இவ்வளவு இல்லை, நான் சொல்றேன், இது நாங்கள் இன் டீட்டெயிலாக நாங்கள் படிப்போம் பின்னால. அப்போ இந்த கொடுப்பனவு தீர்ப்பனவு முறைமை என்பது ஒரு முக்கியமான ஒரு பகுதி, அதான் நான் சொல்ல வரேன். ரைட். அப்போ இந்த விடயம் படிக்கிற நேரம் நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. இதில் கட்டாயம் உங்களுக்கு ஒரு 15-20 மார்க்ஸுக்குரிய கேள்வி ஒரே கேள்வியாக வராது, ஆனால் 2-3 இடத்துல வரும். மொத்தமாக கூட்டி பார்த்தீங்கன்னா இந்த 100 மார்க்கில் 20 மார்க்ஸ் இந்த கொடுப்பனவு தீர்ப்பனவு முறையோட சம்மந்தப்பட்டு தான் இருக்க போகுது. அவை இது ஒரு முக்கியமான ஒரு ஏரியா. ஆனால் டீட்டெயிலாக நாங்கள் இது பின்னால் இந்த தலையங்கத்தை இந்த தலைப்பை படிக்கிற நேரம் படிப்போம். அப்போ முறைமை ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த கொடுப்பனவுல 2 காணப்படுகின்றது. ஒன்று ஆர்டிஜிஎஸ், அடுத்தது ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டி சிஸ்டம் அண்ட் ஸ்கிரிப்ட்லெஸ் டிபாசிட்டரி சிஸ்டம். அடுத்தது இங்கிலீஷ்ல சொல்றேன்டா சிஸ்டமிக்லி இம்பார்ட்டன்ட் பேமெண்ட் சிஸ்டம். ரைட், சிஸ்டமிக்லி இம்பார்ட்டன்ட் பேமெண்ட் சிஸ்டம். ரெண்டாவது சில்லறை கொடுப்பனவு முறை, அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்றது ரீட்டைல் பேமெண்ட் சிஸ்டம். இங்கிலீஷ்ல சொல்றேன் ரீட்டைல் பேமெண்ட் சிஸ்டம். இதுல இலங்கையில ஏகப்பட்ட தீர்ப்பனவு முறைகள் காணப்படுகின்றது. ஆனால் நான் இதுல பொதுவாக முக்கியமானதை மட்டும்தான் கொடுத்திருக்கிறேன். இதுல சில்லறை கொடுப்பனவு முறையில மிக முக்கியமானது இன்றைய காலகட்டத்துல இலங்கை வங்கிகளுக்கு இடையிலான கொடுப்பனவு முறைகள். ஸ்ரீலங்கா இன்டர் பேங்க் பேமெண்ட் சிஸ்டம், ஸ்லிப்ஸ், சுருக்கமா சொல்றேன்டா ஸ்லிப்ஸ் என்று சொல்வார்கள். அப்ப இப்போ இன்றைய காலகட்டத்துல இலங்கையில அதிகமான கொடுக்கல் வாங்கல்கள் இந்த ஸ்லிப்ஸ் டிரான்சாக்ஷன் மூலம் தான் மேற்கொள்ளப்படுகின்றது. உங்களோட சேலரி பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது ஆன்லைன் நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை, இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் டிபாசிட் பண்ணுறீங்க, இந்த டிபாசிட் மெஷினில் போய் டிபாசிட் பண்ணுறீங்க. ரைட். அப்போ அது எல்லாமே இந்த ஸ்லிப்ஸ் முறை மூலமாகத்தான் மேற்கொள்ளப்படுகின்றது. ரெண்டாவது முக்கியமான விடயம், இது இலங்கையில் ஒரு காலத்தில் பிரதான சில்லறை கொடுப்பன முறையாக காணப்பட்டது, அதாவது காசோலை பிம்பப்படுத்தல் மற்றும் சுற்றோட்ட குறைப்பு முறைமை. ரைட். அப்ப உங்களுக்கு தெரியும் இன்றைய காலகட்டத்தில் இந்த காசோலை படிப்படியாக அதனுடைய பாவனை குறைவடைந்து கொண்டு வருகின்றது. இதை சொல்றேன், இட்ஸ் அ டையிங் ப்ராடக்ட், இது ஒரு செத்து கொண்டு வருது. ரைட். இந்த காசோலை கொடுக்கல் வாங்கல் இப்போ மிக குறைவு. வேணும்னா இந்த மெயின் ஸ்ட்ரீட்ல, கொழும்புல மெயின் ஸ்ட்ரீட்ல போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க இந்த செக் டிரான்சாக்ஷன் நடக்கும். அது தவிர பொதுவாக மிச்சம் இது வழக்கம் குறைந்து கொண்டு வருது. ஆரம்ப காலத்துல கம்பெனிகள் சேலரி கொடுக்குற நேரமும் செக்கால தான் கொடுப்பாங்க. ரைட். அரசு திணைக்களங்கள் ஒரு டீச்சர்ஸுக்கோ அல்லது டாக்டர்ஸுக்கோ அல்லது வேறாக்களுக்கோ சேலரி கொடுக்குறாண்டாலும் அவங்க இந்த காசோலையை தான் கொடுப்பாங்க. ஆனா இப்ப இது சேலரி கொடுப்பனவுக்கு பயன்படுத்தப்படுறதே இல்லை. ரைட். அது மிச்சமே குறைஞ்சிட்டது. இப்போ எல்லா சேலரி பேமெண்ட்ஸும் ஸ்லிப்ஸ் முறைமை மூலம் தான் மேற்கொள்ளப்படுகின்றது. சில இந்த சட்ட ரீதியான கொடுக்கல் வாங்கலுக்கு இன்னும் காசோலை பயன்படுத்தப்படுகின்ற. உதாரணமாக நீங்க அந்த ஒரு காணி வாங்குறீங்க. ரைட். அப்ப அதற்குரிய அந்த கொடுக்கல் வாங்கல் காசோலை மூலம் மேற்கொள்ளப்படும். அது ஒரு, அல்லது அந்த காணி வாங்குற நேரம் எங்களுக்கு சில வரிகள் கட்ட இருக்கு, முத்திர வரி போன்ற வரிகள் கட்ட இருக்கு, ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாம் கட்ட இருக்கிற நேரம் அப்ப அதை நீங்க காசோலை மூலம் மேற்கொள்ளப்படுகின்றது இலங்கையில. அது தவிர அன்றாட கொடுக்கல் வாங்கல்கள் பொதுவாக இப்ப ஸ்லிப்ஸ் முறைமை மூலம்தான் அல்லது இலத்திரனியல் ஆன்லைன் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் மூலம் தான் மேற்கொள்ளப்படுகின்றது. மூன்றாவது சில்லறை கொடுப்பன முறை பொதுவான இலத்திரனியல் நிதி மாற்றல் ஆளி. இதை சொல்ற காமன் ஏடிஎம் ஸ்விட்ச். ரைட். அப்ப இந்த கொடுப்பனவு தீர்ப்பனவு முறை மூலம் உங்களுக்கு ஒரு வங்கியினுடைய ஏடிஎம் கார்டை கொண்டு இலங்கையில காணக்கூடிய எந்த ஒரு வங்கியிலையுமே உங்களால அந்த சல்லியை எடுத்துக்கொள்ள முடியும். ரைட். உங்கள்கிட்ட பேங்க் ஆஃப் சிலோன் ஏடிஎம் கார்டு ஒன்று இருக்குன்னு சொன்னா அதை கொண்டு போயிட்டு நீங்க HNB ஏடிஎம் மெஷின்ல இருந்து சல்லி எடுக்கலாம். அப்ப அது எதன் மூலம் சாத்தியமாகுதுன்னு கேட்டா இந்த காமன் ஸ்விட்ச். ரைட். காமன் பேமெண்ட் ஸ்விட்ச், பொதுவான இலத்திரனியல் நிதி மாற்றல் ஆளி. அதன் மூலம்தான் இந்த தொழிற்பாடு சாத்தியமாகுது. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க ஏடிஎம் கார்டை கொண்டு போய் பிஓசி ஏடிஎம் கார்டை கொண்டு போய் HNBல போட்டீங்கன்னா சல்லி வராது. ரைட். இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முதல்ல நீங்க அந்த வேலையை செஞ்சீங்கன்னு சொன்னா கார்டு உள்ளுக்கு இருக்கிறோம் சல்லி வராது.
ஆனா இப்ப அப்படி இல்லை. எந்த பேங்க்ல ஏடிஎம் இருந்தாலும் எந்த பேங்க்ல எந்த பிரான்ச்ல இருந்தும் உங்களால எடுக்க முடியும். அப்ப அதற்கு காரணம் இந்த காமன் ஏடிஎம் சுவிட்ச் தான். அப்ப அதுக்கு ஒரு வேற ஒரு விசேடமான பேர் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குது, லங்கா பே. நீங்க ஏடிஎம் மெஷினுக்கு போனீங்கன்னா பாருங்க, முன்னால அவங்களோட அந்த ஏடிஎம் இருக்கிற இடத்துல லங்கா பேன்ற ஒரு லோகோ ஒன்று அடிச்சிருப்பாங்க. கவனிச்சிருக்கிறீங்களோ தெரியாது. அப்ப அந்த லங்கா பேன்ற அந்த லோகோ உடைய மீனிங், கருத்து என்னன்னு கேட்டா, இந்த ஏடிஎம் மெஷின்ல நீங்க எந்த பேங்க்ல ஏடிஎம்மும் பயன்படுத்த முடியும் என்றதுதான். லங்கா பேன்ற அந்த லோகோ இல்லைன்னு சொன்னா அதுல நீங்க வேற பேங்க் ஏடிஎம் வந்து போட்டீங்கன்னா சல்லி வராது. ரைட். அடுத்தது கொடுப்பனவு. இந்த காமன் ஏடிஎம் சுவிட்ச்ன்றது ஒரு விரிவான ஒரு இலத்திரைனல் தீர்ப்பனவு முறை. ரைட். அப்ப அதுல ஒன்று தான் அந்த லங்கா பே என்று சொல்லக்கூடியது. அது ஏடிஎம் கார்டோட, அதாவது ஏடிஎம் மெஷினோட மட்டும் சம்பந்தப்பட்டது. இப்போ உங்களுக்கு தெரியும் டிபாசிட் மெஷின் என்று வந்திருக்கு, சிடிஎம், கேஷ் டிபாசிட் மெஷின். அப்ப அதுவும் கூட இந்த காமன் சுவிட்ச்ல இன்னும் ஒரு பகுதியின் மூலம் அந்த கொடுப்பனவு தீர்ப்பனவு செய்யப்படுகின்றது. அதே நேரம் நீங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செய்றீங்க, ஆன்லைன் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் செய்றீங்க, அதுவும் இந்த காமன் காமன் பேமெண்ட் சுவிட்ச்ல காணக்கூடிய இன்னும் ஒரு தீர்ப்பனவு முறை மூலம் மேற்கொள்ளப்படுகின்றது. அப்ப காமன் சுவிட்ச் என்பது ஒரு பரந்தளவிலான ஒரு சில்லறை கொடுப்பனவு முறை. அந்த காமன் சுவிட்சுக்கு கீழே பல்வேறுபட்ட துணை கொடுப்பனவு முறைகள் காணப்படுகின்றது. அந்த ஒவ்வொரு துணை கொடுப்பனமும் ஒவ்வொரு விதமான கொடுக்கல் வாங்கலை அல்லது அந்த தீர்ப்பனவுகளை மேற்கொள்கின்றது. ரைட். அடுத்தது கொடுப்பனவு அட்டை மற்றும் செல்லிட கொடுப்பனவு முறைகள். ரைட். அப்ப இதுக்குள்ள கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஏனைய கொடுப்பனவு அட்டைகள், அந்த டாப்அப் கார்டு என்னெல்லாம் சொல்றது, அதெல்லாம் ஒரு விதமான கொடுப்பனவு தீர்ப்பனவு தான். ரைட். ஓகே. அப்ப இலங்கையிட கொடுப்பனவு தீர்ப்பனவு முறைமையில இந்த விடயங்கள் முக்கியமானது. இதை பற்றி நாங்க பின்னால இந்த பாடத்துல படிக்கணும். அடுத்தது கடைசியாக ஒரு நிதியியல் முறைமையுடைய பாதுகாப்புக்கு நிதியியல் பாதுகாப்பு வலையமைப்பு ஒன்று முக்கியம். உங்கள்கிட்ட நிதியியல் நிறுவனங்கள் இருக்கலாம், நிதி சந்தை இருக்கலாம், கொடுப்பனவு முறை இருக்கலாம், நிதியியல் பண்டங்கள் இருக்கலாம். ஆனா பாதுகாப்பு வலையமைப்பு இல்லை என்று சொன்னா என்ன நடக்கும்? ஏதாவது ஒரு மூலக்கூறு தோல்வி அடையும் போது, உங்களோட பேமெண்ட் சிஸ்டம் ஃபெயிலியரா இருக்கலாம், இல்லை ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் ஃபெயிலியரா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் கேட்டால் அந்த நாட்டினுடைய மொத்த நிதியியல் முறைமையும் தோல்வியடையும். அப்ப இந்த பாதுகாப்பு வலையமைப்போட நோக்கம் நிதியியல் முறைமையில ஏற்படக்கூடிய அந்த இடர்நேர்வு, அந்த தோல்விகளை ஏற்பட விடாமல் பாதுகாத்து நிதியியல் முறைமை தோல்வி அடைகிறத தடுக்கிறது தான் இதனுடைய தொழிற்பாடு. அப்ப இது ஒரு சேஃப்டி நெட். ரைட். இந்த சேஃப்டி நெட் நீங்க எங்க பார்த்துருக்கிறீங்க கேட்டா, நீங்க பொதுவாக ஒரு மெஜிக் ஷோ பார்த்துருந்தீங்கன்னு சொன்னா, அப்ப அதுல அந்த கம்பிக்கு மேல ஒரு 30 அடி உயரத்துல கம்பிக்கு மேல ஒருத்தர் நடந்து கொண்டிருப்பாரு. கீழே பார்த்துருப்பீங்க ஒரு நெட் ஒன்று விரிச்சிருப்பாங்க, ஒரு வலை ஒன்று விரிச்சிருப்பாங்க. அப்ப அது அவர் 30 அடியில நடக்கிறாருன்னு கேட்டா ஒரு 10 அடி உயரத்துல ஒரு வலை ஒன்று காணப்படும், ஒரு நெட் ஒன்று காணப்படும். அப்ப ஏன் அந்த நெட் இருக்குது? தப்பித்தவறி அந்த 30 அடிக்கு மேல உள்ளவர் நடக்கிறவர் தப்பித்தவறி விழுந்துட்டா, நிலத்துல விழுந்தா அடிபட்டு செத்துருவாரு. அப்ப அவரோட உயிரை பாதுகாக்கிறதுக்காக ஒரு 10 அடி உயரத்துல ஒரு நெட் ஒன்று கட்டியிருக்கு. அப்ப அந்த நெட்ல விழுந்தனைக்கு அது அவர் சாகாம பாதுகாத்துரும். அப்ப அப்படியான ஒரு பிக்சர் ஒன்று தான் இங்க போட்டிருக்கிறோம். இந்த மக்கள் எல்லாம் ஒருத்தர் கையை வச்சு கொண்டிருக்கிற அது ஒரு நெட் மாதிரி இருக்குது. அந்த மேல இருக்கிறவங்க எல்லாம் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்ப அவர்கள் ஏதாவது தோல்வி அடைந்து விழும்போது இந்த வலையமைப்பு அவர்களை பாதுகாத்துரும். அப்ப இந்த படத்துல ஒரு பெரிய ஒரு கருத்தொன்று சொல்லப்படுகின்றது. இது 2008ஆம் ஆண்டு நடந்த உலக நிதியியல் நெருக்கடியின் போது கொடுக்கப்பட்ட ஒரு படம்.
அப்ப இதுல ஏன் நெட்டுக்கு பதிலாக மனிதர்களை கொண்டு அந்த நெட்டை கீறி இருக்கிறாங்கன்னு கேட்டா 2008ஆம் ஆண்டுக்கு முன்னர், ரைட், 2008ஆம் ஆண்டுக்கு முன்னர் இது போன்ற ஏதாவது ஒரு நிதி நிறுவனம் தோல்வி அடையுமா இருந்தா அந்த நிதி நிறுவனத்தையும் நிதியியல் முறைமையும் பாதுகாக்கிறது அந்த நாட்டினுடைய பொதுமக்கள், அதாவது டேக்ஸ் பேயர்ஸ். நாங்க அரசாங்கத்துக்கு வரி கட்டுறோம், ரைட், டேக்ஸ் கட்டுறோம். அப்ப எங்கட அந்த வரி பணத்தை கொண்டு தான் இந்த நிறுவனங்கள் பாதுகாக்கப்பட்டது, ரைட். அப்ப அதுதான் இந்த பிக்சர், இந்த படத்தின் மூலம் சொல்றாங்க. 2008ஆம் ஆண்டு அந்த ஃபைனான்சியல் கிரைசிஸ், குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸ் ஏற்பட்ட நேரத்துல முறிவடைந்த நிறைய நிறுவனங்கள் பொதுமக்களின் வரி பணத்தை கொண்டுதான் பாதுகாக்கப்பட்டது, ரைட். அப்ப இது உண்மையிலே ஒரு ப்ரொடெஸ்ட், ஒரு எதிர்ப்பு. பொதுமக்கள் வரி கட்டுறது இந்த நிறுவனங்களை பாதுகாக்கிறதுக்கு இல்லை என்ற ஒரு 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 பாரிய அளவிலான ஒரு எதிர்ப்பு போராட்டம் அமெரிக்கால நடைபெற்றது. அப்ப அதை குறிக்கிறதுக்கு தான் இந்த படம். அவர்கள் இந்த அந்த வலைய ஒரு மனிதர்களை கொண்டு வரைந்திருக்கிறார்கள். அப்ப இந்த போராட்டம் வெற்றி அடைந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டா 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டினுடைய மத்திய வங்கியின் மூலமோ அல்லது வேறொரு ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தின் மூலமோ அந்த நாட்டினுடைய நிதியியல் முறைமையை பாதுகாக்கிறதுக்கான ஒரு வலையமைப்பை அவர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும், ரைட். அவர்களாகவே உருவாக்கி கொள்ள வேண்டும். தோல்வி அடைஞ்சா பொதுமக்களுடைய வரிப்பணத்தை கொண்டு அவர்களை பாதுகாக்க கூடாது. அப்ப நீங்களே ஒரு வலையமைப்பு உருவாக்கி கொள்ளணும் என்ற ஒரு ஒரு கோட்பாடு அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப அதுல ஒவ்வொரு நாடுகள் ஒவ்வொரு விதமான வலையமைப்புகளை மேற்கொண்டது. இலங்கையில உங்களுக்கு தெரியும், வைப்பு காப்புறுதி, இலங்கை வைப்பு காப்புறுதி மற்றும் திரவத்தன்மை ஆதரவு திட்டம், ஸ்ரீலங்கா டிபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் லிக்விடிட்டி சப்போர்ட் ஸ்கீம் என்ற ஒன்று இலங்கையில அந்த 2008 கிரைசிஸுக்கு பின்னால அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப அதன் மூலம் என்ன நடக்குன்னு கேட்டா இலங்கையில் உள்ள அனைத்து வங்கிகளும் நிதி கம்பெனிகளும் அவர்களுடைய லாபத்திலிருந்து ஒரு 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 தொகை ஒரு தொகையை இந்த காப்புறுதிக்கு வழங்க வேண்டும், ரைட். அப்ப அந்த ஒரு 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 ஃபண்ட், ஒரு நிதி திட்டமாக உருவாக்கப்படும். அப்ப ஒவ்வொரு மாதமும் இந்த சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது அந்த கட்டுப்பணம் அந்த நிறுவனங்கள் செலுத்தி கொண்டே இருக்கும். அந்த பணம் இலங்கையை பொறுத்தவரையில மத்திய வங்கியால் கையாளப்படுகின்றது. வேற நாடுகளில் அதற்கென்று ஒரு வேற நிறுவனம் இருக்கின்றது, நாட்டுக்கு நாடு வேறுபடும். அப்ப இலங்கையில மத்திய வங்கிக்கு எல்லா வங்கிகளும் நிதி கம்பெனிகளும் அந்த மாதாந்த கட்டுப்பணத்தை கட்டணத்துக்கு பிறகு மத்திய வங்கி அதை எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி அதுக்குரிய அந்த லாபத்தை எடுத்து அந்த ஃபண்ட் வர 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 பெருத்து கொண்டு வரும், ரைட். அதை சல்லி கூடிக்கொண்டே வரும். அப்ப ஏதாவது ஒரு நிறுவனம் தோல்வி அடைந்து சொன்னா பொதுமக்களோட பணம் பயன்படுத்த தேவையில்லை. இந்த நிதியத்திலிருந்து, அந்த காப்புறுதியோ ஏதோ நிதியத்திலிருந்து அந்த இவ்வளவு நாளும் சேர்த்திருக்கிற பணத்தால அந்த வங்கிகள் நிறுவனங்கள் பாதுகாக்கப்படும், அதனுடைய வைப்பாளர்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப இலங்கையில் உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்துல அது 2 லட்சம் ரூபாவா தான் இருந்துச்சு. ஒரு நிதி நிறுவனம் தோல்வியடைந்த நீங்க வைப்பு செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் தான் கிடைக்கும். எவ்வளவு இருந்தாலும் 2 லட்சம் தான் கிடைக்கும். அப்ப அந்த நிதியம் வளர்ச்சி அடைய அந்த காப்புறுதி தொகை கூடிக்கொண்டு போகுது. அப்ப 2 லட்சம் 3 லட்சம் ஆயிடுச்சு, திரும்ப 6 லட்சம் ஆயிடுச்சு, இப்ப 11 லட்சம் ஆகி இருக்குது. இப்போ ஒரு பேங்கோ அல்லது நிதி கம்பெனியோ தோல்வி அடைந்த நீங்க அதுல வைப்பு செய்திருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆக கூடுதலாக 11 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அப்ப இது எப்ப முழுமை அடையும் கேட்டீங்கன்னா இந்த நிதியம் வளர்ச்சி அடைந்து என்னைக்கு 100க்கு 100% காப்புறுதி வழங்கப்படும். நீங்க 1 கோடி பேங்க்ல வச்சிருந்தா 1 கோடிக்கும் உங்களுக்கு வைப்பு காப்புறுதி எப்ப கிடைக்குமோ அன்னைக்கு தான் இந்த நிதியம் பூர்த்தி அடையும், ரைட். படிப்படியா வளர்ச்சி அடைந்து கொண்டு போகும். சில நாடுகள்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கா, மலேசியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகள்ல 100% வைப்பு காப்புறுதி ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்குது. அப்ப அவர்களுடைய நிதியம் அந்த அளவுக்கு வளர்ந்துட்டு, அந்த அளவுக்கு அங்க பணம் வந்து சேர்ந்து
அந்த நிதியம் வளர்ச்சி அடைந்து இப்ப அந்த நாட்டில் எந்த நிறுவனம் தோல்வி அடைந்தாலும் அவர்களுக்கு 100% என்னது வாய்ப்பு காப்புறுதி வழங்கப்படும். ஆனா இலங்கையில இன்னும் இல்லை. இலங்கையில போன வருடம் 2021 மார்ச் மாதம் வரைக்கும் 6 லட்சம் வழங்கப்பட்டது. 2021 மார்ச் மாதத்துக்கு பிறகு அந்த 6 லட்சம் 11 லட்சம் ரூபாவாக இப்ப அதிகரிக்கப்பட்டிருக்குது. ரைட். அப்ப அதுதான் இந்த சேஃப்டி நெட், இந்த பாதுகாப்பு வலையமைப்பினுடைய தொழிற்பாடு. ரைட். பொதுமக்களோட பணத்தை கொண்டு அந்த நிறுவனங்களை பாதுகாக்காம நிறுவனங்களுடைய பணத்தை கொண்டே ஒரு திட்டம், ஒரு நிதியத்தை உருவாக்கி அந்த நிதியத்தின் மூலம் அந்த வைப்பாளர்களையும் அந்த நிறுவனங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு. இது நிதியியல் முறைமையில 2008 ஆண்டுக்கு முன்னர் இருக்கல்ல. 2008 ஆண்டுக்கு முன்னர் இந்த நிதியியல் முறைமையில இந்த மூலக்கூறு காணப்படல. ஆனா இது புதிதாக வந்தது. இதனுடைய நோக்கம் அந்த நிதியியல் முறைமை மூலம் உருவாக்கப்பட்ட நிதியத்தை கொண்டு அந்த முறைமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றுதான். அப்ப இதற்கு முன்ன 2008 ஆண்டுக்கு முன்ன இலங்கையில காணப்பட்டது இறுதி கடன் ஈவோன். இது மத்திய வங்கி, நீங்க காமர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட். ரைட். அப்ப அது ஒரு மத்திய வங்கியின் ஒரு துணை தொழிற்பாடாக காணப்பட்டது. இலங்கையில இன்னும் இந்த திட்டம் காணப்படுகின்றது. ஏன்னு கேட்டா எங்கட இந்த வைப்பு காப்புறுதி நிதியம் இன்னும் வளர்ச்சி அடைந்தில்லை. தப்பித்தாரி வைப்பு காப்புறுதி நிதியத்தில் உள்ள எல்லா நிதியும் உங்களுக்கு தெரியும், இலங்கையில எத்தனையோ ஃபினான்ஸ் கம்பெனி தோல்வி அடைஞ்சு எவ்வளவோ அந்த வைப்பாளர்களுக்கும் அந்த நிறுவனங்களுக்கும் இந்த டிபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல இருந்து சல்லி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. அப்ப அதில் உள்ள சல்லியெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகு ஒரு நிறுவனம் தோல்வி அடைந்த திரும்ப அந்த 2008 ஆண்டுக்கு முன்னர் காணப்பட்ட அந்த முறைக்கு போக வேண்டும். ஆகவேதான் அந்த இறுதி கடன் ஈவோன் என்ற தொழிற்பாடு இன்னும் மத்திய வங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த இலங்கையில இந்த ரெண்டுமே இது ஒரு ஹைபிரிட். ரைட். அந்த பழைய மெத்தடும் இருக்கு, புதிய மெத்தடும் இருக்கு. ரெண்டுமே சேர்ந்த ஒரு மிக்ஸ்ட் மெத்தடாக காணப்படுகின்றது. அப்ப இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முறிவடைந்த நிதியியல் நிறுவனங்கள் இருந்து வைப்பாளர்களை பாதுகாக்கிறது உண்டு. ரைட். அப்ப பாதுகாக்கிறதன் மூலம் வைப்பாளருடைய நம்பிக்கையை பேண முடியும். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும்? யாரும் பேங்க்லயோ ஃபினான்ஸ் கம்பெனிலயோ சல்லி போட மாட்டாங்க, எல்லாம் கொண்டு போயிட்டு வேற எங்கேயாவது சல்லியை டிபாசிட் செய்வாங்க. அப்ப அந்த நம்பிக்கைத்தன்மை முக்கியம். நம்பிக்கைத்தன்மையை பாதுகாக்கிறண்ட இந்த டிபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒரு பாரிய அளவுல இருக்கணும். இப்போ உங்களுக்கு 100% காப்புறுதி கிடைக்கும்னு சொன்னா நீங்க எந்த பயமும் இல்லாம அவங்களோட சல்லியை கொண்டு போயிட்டு பேங்க்ல டிபாசிட் பண்ணலாம். ஏன் பேங்க் ஃபெயில் ஆனாலும் எந்த முழு டிபாசிட்டும் எனக்கு கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். ரெண்டாவது அது வைப்பாளர்களுக்கு. ரெண்டாவது நிறுவனங்களோட உறுதிப்பாட்டை மேற்கொள்வதற்காக அவற்றுக்கு அந்த குறுகிய கால திரவத்தன்மை ஆதரவு வழங்கப்படும். ரைட். அந்த லிக்விடிட்டி சப்போர்ட். நிறுவனம் முறிவடைறதுக்கு முதல்ல அதை பாதுகாத்து கொள்ள முடியுமா இருந்தால் அவற்றுக்கு கடன் வழங்கி இந்த திரவத்தன்மை உதவி வழங்கி அந்த நிறுவனத்தை பாதுகாக்கிறதுக்கும் இந்த சேஃப்டி நெட் பயன்படுத்தப்படுகின்றது. ரைட். அப்ப சேஃப்டி நெட் வைப்பாளர்களையும் பாதுகாக்க பயன்படுத்தப்படும், நிதி நிறுவனங்களையும் பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும். அப்ப இதான் ஒரு நாட்டினுடைய நிதியியல் முறைமை. ரைட். அப்ப அந்த நாட்டினுடைய நிதியியல் முறைமையில நிதியியல் நிறுவனங்கள் காணப்படணும், நிதி சந்தைகள் காணப்படணும், கொடுக்கல் வாங்கல் முறைமை காணப்படணும், அல்லது கொடுப்பனவு தீர்ப்பனவு முறை, நிதியியல் சாதனங்கள், கடைசியாக நிதியியல் பாதுகாப்பு வலையமைப்பு. இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த நிதியியல் முறைமை என்று சொல்லப்படும். அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நிதியியல் இடையீட்டத்தை அமுல்படுத்துறது. ரைட். நிதியியல் பண்டங்களை உருவாக்கி பரிமாற்றல் செய்ததன் மூலம் நிதியியல் இடையீட்டத்தை கொண்டு நடத்துதல், அதான் அதனுடைய நோக்கம். ரைட். இலங்கையினுடைய நிதியியல் கட்டமைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையில மொத்த கட்டமைப்புல 62% பங்கு, நிதியியல் முறைமையிட 62% பங்களிப்பு
உரிமம் பெற்ற வங்கிகள் மூலம்தான் செய்யப்படுகின்றது. ஆகவேதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், இலங்கையில வங்கித்துறைகளுடைய பாதுகாப்பும் அதனுடைய அந்த பங்களிப்பு, நிதியியல் முறைமைக்கான பங்களிப்பு மிக முக்கியம். காரணம் 62% பங்களிப்பு உரிமம் பெற்ற வங்கிகள்கிட்ட இருந்தான் கிடைக்குது. அடுத்தது இரண்டாவது 15% பங்களிப்பு ஊழியர் சேமலாப நிதியம். அடுத்தது ஓய்வூதியம், இபிஎஃப் ஃபண்ட். அப்ப இலங்கையோட இரண்டாவது மிகப்பெரிய நிதியியல் நிறுவனம் வங்கிகளுக்கு பிறகு இந்த இபிஎஃப் ஃபண்ட். ரைட். அடுத்தது மத்திய வங்கி. மத்திய வங்கி 10% பங்களிப்பை செய்கின்றது. காரணம் என்னன்னு கேட்டா, மத்திய வங்கி நிதியியல் முறைமைக்கு உட்பட்ட ஒரு மூலக்கூறு இல்லை. ரைட். நிதியியல் முறைமைக்கு உட்பட்டது இல்லை, அது நிதியியல் முறைமைக்கு வெளியில தான் இருக்குது. ஆனா நிதியியல் முறைமையோடு தொடர்பு பட்டிருக்குது. ஆகவே தான் அதனுடைய பங்களிப்பு குறைவாக காணப்படுகின்றது. அடுத்தது உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகளும் குத்தகை கம்பெனிகளும் 8% பங்களிப்பை செய்கின்றது. ஃபினான்ஸ் கம்பெனி அண்ட் லீசிங் கம்பெனிஸ் 8% பங்களிப்பு. காப்புறுதி நிறுவனங்கள் 3% பங்களிப்பை செய்கின்றது. ஏனையவை 2%. அது பங்கு தரகராக இருக்கலாம், அல்லது பிரைமரி டீலராக இருக்கலாம், யூனிட் ட்ரஸ்டாக இருக்கலாம். ரைட். அது போன்ற நிறுவனங்களுடைய பங்களிப்பு இலங்கையில 2% தான் காணப்படுகின்றது. இந்த கட்டமைப்பும் கூட நாட்டுக்கு நாடு வேறுபடும். நீங்க வேற சில நாடுகள் எடுத்தீங்கன்னு சொன்னா இபிஎஃப் 2வதா இருக்காது. 2வதா இருக்கும் இன்சூரன்ஸ். அங்க எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்கும். ரைட். லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். மெடிக்கல் இன்சூரன்ஸ், இலங்கையில மெடிக்கல் இன்சூரன்ஸ் கேள்விப்பட்டே இல்லை. ரைட். ஒரு 2 இருக்குது. ஒரு இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு ஆக்ரஹான் இருக்குது. அது தவிர பிரைவேட் கம்பெனிஸால அல்லது இண்டிவிஜுவல் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஒன்று எடுக்கிறது இல்லை. பொதுவாக வெளிநாடுகளில் இவை எல்லாமே இருக்கும். அவை இந்த காப்புறுதியுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும். இதுவும் நாட்டுக்கு நாடு வேறுபடும். இது இலங்கையில 2019 அடிப்படை. உங்களுக்கு தேவைண்டா இலங்கையோட மத்திய வங்கி அனுவல் ரிப்போர்ட் ஆண்டறிக்கையில கடந்த வருடத்துடைய பங்களிப்பும் நீங்க பார்க்கலாம். ஆனா பெரிய அளவுல சேஞ்ச் ஆகி இருக்காது. இப்பயும் நீங்க பாத்தீங்கன்னா இதே பெர்சன்டேஜ் கண்ட்ரிபியூஷன் தான் காணப்படும். பெரிய அளவுல சேஞ்ச் ஆகாது. ரைட். ஓகே. அப்ப அடுத்தது இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா எங்களோட சிலபஸ்க்குள்ள வரோம். ரைட். கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ வங்கி என்றால் என்ன? நீங்க படிக்க போறது வங்கியலை பத்தி தான். நான் ஏற்கனவே உங்களுக்கு அதுக்கு தேவையான அந்த பேக்ரவுண்ட் நாலேஜ் உங்களுக்கு நான் தந்துட்டேன். அப்ப வங்கி என்பது பொதுவாக நிதி கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபடக்கூடிய நிறுவனம். நிதி கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபடக்கூடிய நிறுவனங்கள் தான் வங்கிகள். வங்கிகள் ஒரு நாளும் பண்டங்கள் கொள்வன விற்பனை செய்வதில்லை. அவர்கள் நிதி பண்டங்கள் சேவைகளைத்தான் அல்லது நிதியியல் சாதனங்களைத்தான் கொடுக்கல் வாங்கல் செய்கிறார்கள். அப்ப என்ன பண்டங்களை கொள்வனவு செய்வார்கள் வங்கிகள்? வைப்புக்கள். ரைட். வைப்புக்களை கொள்வனவு செய்து கடன்களை விற்பனை செய்வார்கள். அப்ப வங்கியானது வாடிக்கையாளருக்கு வைப்புக்களை ஏற்றுக்கொண்டு கடன் வழங்குதல் மூலம் சேமிப்பினை ஊக்குவித்தல் உட்பட பல்வேறு நிதி சேவைகளை வழங்குகின்றது. அப்ப வங்கி ஒன்றால வழங்கப்படும் சேவைகள், இது நான் வங்கி என்று இதுக்கு பிறகு பாய்க்கிறது வர்த்தக வங்கிகள் தான். சரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சிறப்பு இயல்பு வாய்ந்த வங்கிகள் பற்றி நாங்கள் படிக்க போறதில்ல. ஏதாவது ஒரு இடத்துல நான் குறிப்பிட்டேன்னு சொன்னா அந்த நேரத்துல நான் அந்த வித்தியாசத்தை நான் சொல்றேன். அந்த டைமுக்கு நான் வர்த்தக வங்கி என்றோ சிறப்பு இயல்பு வாய்ந்த வங்கி என்றோ சொல்லுவேன். அப்படி இல்லைண்டா பொதுவாக நான் வங்கி என்று சொல்றது இந்த வர்த்தக வங்கிகளைத்தான். ரைட். வங்கி ஒன்றால் வழங்கப்படும் சேவைகளானது வங்கி அமைப்பிலும் வங்கி அமைந்துள்ள நாட்டின் தன்மையிலும் முக்கியமாக தங்கியிருக்கும். ஆயினும் பொதுவாக வழங்கக்கூடிய சேவைகள் நான் கீழே சொல்லியிருக்கிறேன். நான் இந்த ஏற்கனவே காட்டின மாதிரி இந்த இலங்கையில 62% இருக்கக்கூடிய இந்த வங்கி முறைமை நாட்டினுடைய பிரதான நிதி நிறுவனமாக காணப்படுகின்றது. இது
உலகத்துல நீங்க எந்த நாடு எடுத்தீங்கன்றாலும் பொதுவாக ஆனா இது 62ஆகவே இருக்காது, ரைட்? அப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த நாட்டினுடைய நிதியியல் முறைமைக்கு ஆக கூடுதலான பங்களிப்பை வழங்கக்கூடியது இந்த வங்கிகள் தான். பர்சன்டேஜ் மாறுபட்டிருக்கலாம். இன்னொரு நாட்டை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஆக கூடுதலான பர்சன்டேஜ் இருக்க போறது வங்கிகளுக்கு தான். எந்த நாட்டை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அப்படித்தான். அது வங்கிகள் அந்த வங்கி முறைமையிலையும் அந்த நாட்டினுடைய பொருளாதார முறைமையிலையும் மிக முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. அவர்கள் வழங்கக்கூடிய அந்த வங்கி முறைமைக்கோ அல்லது நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கோ வழங்கக்கூடிய சேவைகள், முதலாவது வாடிக்கையாளரிடமிருந்து வைப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல், ரைட்? என்னென்ன வைப்புகள், அதனுடைய முக்கிய அம்சங்கள் என்ன, ஒரு வைப்புல இருந்து இன்னொன்று வைப்புக்கு எப்படி வேறுபடுத்துறது, அதற்கிடையிலான ஒற்றுமை வேற்றுமை, அதெல்லாம் நாங்கள் பின்னால படிப்போம், ரைட்? அப்ப இப்ப நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது, வைப்புகளை ஏற்றுக்கொள்றதும் கடன் வழங்குறதும் அவற்றினுடைய பிரதானமான தொழிற்பாடு. அதற்கு மேலதிகமாக காசோலையை பணமாக மாற்றுதல், கடன் அட்டைகள் வழங்குதல், ஏடிஎம் அட்டைகள் வழங்குதல், வங்கி பிணை வழங்குதல், நாணய மாற்று கொடுப்பனவு செய்தல், சர்வதேச கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுதல், போன்ற தொழிற்பாடுகள் வங்கிகளால் மேற்கொள்ளப்படுகின்றது, ரைட்? அப்ப இவைதான் வங்கிகள் அந்த நாட்டினுடைய வங்கியல் நிதியியல் முறைமைக்கோ அல்லது பொருளாதாரத்துக்கோ வழங்கக்கூடிய பங்களிப்புகள். இதுவும் கூட அடிக்கடி ஒரு கேள்வியா வர ஒரு பகுதி. அப்ப நிதியியல் முறைமையில வங்கிகள் எவ்வாறு பங்களிப்பு செய்கின்றதுன்றதை நாங்க பார்ப்போம். இப்ப நாங்க ஏற்கனவே படிச்சதுல ஒரு டீட்டெயில்டு, ஆனா இது மோர் டெக்னிக்கல். நீங்க இதே ஆன்சரை தான் நான் திரும்ப சொல்ல போறேன், ரைட்? உதாரணத்துக்கு நீங்க இப்ப அந்த கேள்விக்கு இந்த விடை எழுதுனீங்கன்னு சொன்னா 5 மார்க்ஸ்ல 2 மார்க்ஸ் தான் கிடைக்கும், ரைட்? 2 மார்க்ஸ் தான் கிடைக்கும். அதே நேரம் நீங்க இதுல உள்ள விடை எழுதுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 5ல 5 கிடைக்கும். காரணம் என்ன? 2 ஒன்று தான். இப்ப நாங்க ஏற்கனவே பார்த்த இந்த விடயம் ஒரு பேசிக் நாலேஜ். நான் சொன்னேன், இந்த IABF ஸ்டேஜ்ல பேசிக் நாலேஜை விட கொஞ்சம் கூடுதலாக எதிர்பார்க்கப்படும், ரைட்? அதை விட கொஞ்சம் கூடுதலாக எதிர்பார்க்கப்படும். ஆகவே நீங்க முடியுமான வரைக்கும் அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ், அதாவது அந்த கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக விடை எழுத வேண்டும். அப்ப இந்த விட உங்களோட A-level பேப்பருக்கு ஓகே, சரி? இப்போ A-level பேப்பர்ல நீங்க எது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். ஆனா IABF பேப்பர்ல இது எழுதுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்காது. காரணம், இதுல அந்த பேசிக்கை விட கொஞ்சம் கூடுதலாக எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்ப வங்கியினுடைய பங்களிப்புன்ற நேரம் நீங்க எப்படி எழுதணும்னு கேட்ட, கொஞ்சம் இந்த இதுக்கண்டில நீங்க அந்த முழு எக்ஸாமுமே அப்படிதான், ரைட்? கொஞ்சம் டெக்னிக்கலா, கொஞ்சம் ப்ரொஃபஷனலா, கொஞ்சம் விரிவாக்கமா எழுதணும் ஆன்சர்ஸ், ரைட்? ஓகே. நிதியியல் முறைமையில் வங்கிகளின் பங்களிப்பு. ஒருத்தர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறாரு, வாட் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் RTGS? RTGS என்ற நேரம் அந்த கேள்வி எனக்கு சரியா விளங்கல்ல. RTGS என்றது ஒரு கொடுப்பனவு தீர்ப்பனவு முறைமை. அப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் என்று எனக்கு சொல்றதுக்கு இயலாது. அது ஒரு முறைமைக்கான ஒரு பெயர். இப்ப இதன் மூலம் நீங்க ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு விட கூடுதலான ஒரு தொகையை நீங்க ஒரு பணப்பரிமாற்றம் ஒன்று செய்யணும்னு சொன்னா அந்த நேரத்துல நீங்க பயன்படுத்த வேண்டிய ஒரு மெத்தட் இந்த RTGS பேமெண்ட். அப்ப அது ஒரு முறைமை, ரைட்? அப்ப அதுக்கு எனக்கு உதாரணம் சொல்ல முடியாது. ஸ்லிப்ஸும் அப்படிதான். இப்போ ஸ்லிப்ஸுக்கு எனக்கு உதாரணம் சொல்ல இயலாது, ரைட்? ஸ்லிப்ஸ்ன்றது ஒரு மெத்தட். அப்ப அதுல என்ன எதுக்காக பாவிக்கப்படும் கேட்டா
சில்லறை கொடுப்போம், அதாவது கம்பெனிகளோட சேலரி பேமெண்ட்டுக்காக கொடுக்கப்படும், பாவிக்கப்படும். அதே மாதிரி ஆர்டிஜிஎஸ்க்கும் ஒரு மெத்தட். அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. இப்போ இது ஏன் பாவிக்கப்படும்னு சொன்னால், நிறுவனங்கள் பெரிய அளவிலான கொடுக்கல் வாங்கல் செய்கிற நேரம் ஆர்டிஜிஎஸ். உதாரணத்துக்கு சொல்ல, நீங்கள் ஒரு வாகன இறக்குமதி செய்கிறீங்க ஜப்பான்ல இருந்து. அந்த வாகனத்துடைய பெறுமதி சொல்லுவோம் 60 லட்சம் ரூபாய். அப்போ அதை வந்து நீங்கள் இந்த ஆர்டிஜிஎஸ் முறை மூலமாகத்தான் மேற்கொள்ள வேண்டும். ரைட்? ஆர்டிஜிஎஸ் முறை மூலமாக ஸ்விஃப்ட் டிரான்சாக்ஷன், ரைட், ஸ்விஃப்ட் டிரான்சாக்ஷன் மூலம் செய்ய வேண்டும். ரைட்? அப்போ இது ஒரு முறைமை. இதுக்கு எக்ஸாம்பிள் என்று சொல்றதுக்கு இல்லை. ரைட்? ஓகே. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னு சொன்னால் வந்து மைக் ஆன் பண்ணி கதைக்கலாம். அப்படி இல்லாண்டா டெக்ஸ்ட் மெசேஜ் ஒன்று அனுப்பலாம். நான் இடைக்கட மெசேஜ் பாக்ஸை பார்த்துட்டு அதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் எனக்கு விளக்கம் அளிக்கலாம். ரைட்? ஓகே. நிதியியல் முறைமையில் வங்கிகளின் பங்களிப்பு. வங்கி தொழில்துறை நிதியியல் முறைமையில் ஆதிக்கம் செலுத்துவதாகவும் நிதியியல் முறைமையின் மொத்த சொத்துக்களில் பெரும் பங்கிற்கு வாய் கூறுவதாகவும் இருக்கின்றது. இலங்கையில தெரியும் 60% மேற்பட்ட பங்களிப்பு வங்கியல் முறையிலிருந்து வந்திருக்கின்றது. வங்கிகள் முழு பொருளாதாரத்துக்கும் திரவத்தன்மையை வழங்குகின்றது. என்ன நீங்க ஏலெவல் எழுதினீங்க, என்னது கடன் கொடுக்குறாங்க. உண்மையில கடன் கொடுக்கறதுக்கான நோக்கம் பொருளாதாரத்துக்கு தேவையான திரவத்தன்மையை வழங்குகின்றது. ரைட்? பாத்தீங்களா, இது எப்படி கொஞ்சம் பேசிக்கை விட கொஞ்சம் அட்வான்ஸா இருக்குது. ரைட்? வங்கியால் முழு பொருளாதாரத்துக்கு தேவையான திரவத்தன்மையை வழங்குகின்றது. திரவத்தன்மை எவ்வாறு கொடுக்கின்றதுன்னு கேட்டால், ஓவர் டிராஃப்ட் மூலமாகவோ அல்லது பிஸ்னஸ் லோன் மூலமாகவோ பர்சனல் லோன் கடன்கள் மூலம், ரைட், கடன் வழங்குவதன் மூலம் திரவத்தன்மை வழங்கப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களோட கையில சல்லி இல்லைன்னா உங்களால எதுவும் செய்ய முடியாது. லோன் எடுத்தீங்கன்னா உங்களோட கைக்கு சல்லி வருது, அதான் திரவத்தன்மை. ரைட்? அப்ப சல்லி கிடைச்ச லோன் கிடைச்சோன்னைக்கு உங்களுக்கு தேவையானது செய்யலாம். ஒரு வீட்டை வாங்கலாம், வாகனத்தை வாங்கலாம், ஒரு பிஸ்னஸை செய்யலாம். ரைட்? ஒரு ஓவர் டிராஃப்ட் ஒன்று எடுத்து செக் கொண்டு எழுதலாம். அப்போ அந்த திரவத்தன்மை இந்த கடன் வழங்கல் மூலம்தான் பொருளாதாரத்துக்கு வழங்கப்படுகின்றது. அது ஒன்று பொருளாதாரத்துக்கு தேவையான திரவத்தன்மையை வழங்குகின்றது. சொத்துக்களின் இடர்நேர்வு பன்முத்தன்மைகளை பரிமாற்றுகின்றது. சொத்துக்களின் இடர்நேர்வு பண்புத்தன்மை, அதாவது ரிஸ்க் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே. இப்போ நீங்க உதாரணத்துக்கு சொல்லுவோம், நீ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போறீங்க, எப்படி சொல்றீங்க, எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் கடன் தேவை. ரைட்? ஃப்ரெண்ட் என்ன செய்வாரு? அடுத்த நாள்ல இருந்து அவரை கண்டுகொள்றதும் கஷ்டம். ஏன் காரணம்? அவருக்கு உங்களோட மேல நீ அந்த கடனை திருப்பி தருவீங்களான்ற ஒரு டவுட் ஒன்று இருக்குதானே. 1 கோடின்றது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட். நான் இதை கொடுத்தா இவர் திரும்ப எனக்கு தருவாரா? அதான் இடர்நேர்வு. கொடுத்த கடன் திரும்ப கிடைக்குமா இல்லையான்றது தான் இடர்நேர்வு. ரைட்? டிஃபால்ட் ரிஸ்க் அல்லது கிரெடிட் ரிஸ்க், கடன் இடர்நேர்வு. ரைட்? அது மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன், வங்கி தொழில 20 விதமான இடர்நேர்வு இருக்குன்னு. நான் இப்போ ஒரு உதாரணம் தான் நான் உங்களுக்கு சொல்றேன், கடன் இடர்நேர்வு. அப்போ நீங்கள் ஃப்ரெண்டை போயிட்டு 1 கோடி கேட்குறீங்க, அவரு பயம், அப்படி 1 கோடியை கொடுத்தா இவர் திரும்பி தருவாரா, கிடைக்கும். அதே நேரம் நீங்கள் பேங்க்ல போயிட்டு 1 கோடி கேட்குறீங்க, பேங்க் என்ன செய்யும்? சரி, உங்களோட சேலரி என்ன, உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது எல்லாம் பார்ப்பாங்க. ஓகே, தரையிலுமா தந்துடுவாங்க. அப்போ அந்த பேங்க் அந்த ரிஸ்க் எடுக்குதுன்னா, பேங்க் அந்த இடர்நேர்வை பரிமாற்றம் செய்து உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட காணக்கூடிய இடர்நேர்வு தன்மையை பரிமாற்றி உங்களுக்கு அந்த கடனை தருகின்றது. அப்ப இப்ப யார்கிட்ட ரிஸ்க்? பேங்க்குக்கு ரிஸ்க் வந்துருச்சு. கிரெடிட் ரிஸ்க் பேங்க்குக்கு வந்துருச்சு. அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த பொருளாதாரம் இப்படி வளர்ச்சி அடைய முடியாது. ஏன்? இன்னொருத்தர் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விரும்பணும், ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு சல்லி தரணும். அப்பதான் நீங்க அந்த சல்லியை கொண்டு போயிட்டு பொருளாதார நடவடிக்கையில ஈடுபடுத்தி லாபம் எடுத்து அந்த கடனை திரும்ப கட்டலாம். ஓகே. அப்ப அந்த ரிஸ்கை எடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த வங்கிகள். அப்ப அதுக்கு நான் சொல்றது ரிஸ்க் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அல்லது இடர்நேர்வு
பண்புத்தன்மை பரிமாற்றம் என்று. ரைட்? அப்ப பேங்க் உங்களோட ரிஸ்க் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு அந்த கடனை தந்து உங்களோட திரவத்தன்மையை அதிகரித்து உங்களோட பொருளாதார நடவடிக்கைகளை அதிகரிக்கின்றது. அந்த தொழிற்பாட்டுக்கு பங்களிப்பு செய்கின்றது. அப்ப இந்த ரிஸ்க் டேக்கிங் என்ற தன்மை இல்லைன்னு சொன்ன பொருளாதாரத்துல எந்த நடவடிக்கையும் நடக்காது. உங்கள்கிட்ட சல்லி இருந்தா மட்டும்தான் நீங்க பிசினஸ் செய்யலாம். சல்லி இல்லைன்னா எந்த நாளும் ஏழையாகவே இருக்கணும். அப்ப இதோ ரைட். ஆகவே அந்த இடர்நெர்வு பண்புத்தன்மை பரிமாற்றம் என்றது வங்கிகளால மேற்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான தொழிற்பாடு. அது மாதிரி நிறைய இருக்கு, நாங்கள் படிப்போம். ஒரு முக்கியமான தொழிற்பாடு. அடுத்தது, வங்கி கொடுப்பனவு பணிகள் வழங்குவதில் ஈடுபடுவதன் மூலம் அனைத்து நிறுவனங்களுக்கும் அவற்றின் நிதியியல் கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்வதற்கு வசதி அளிக்கின்றது. இது கொடுப்பனவு தீர்ப்பனவோடு சம்பந்தப்பட்டிருக்குது. கொடுப்பனவு தீர்ப்பனவு உதாரணத்துக்கு சொல்லுவோம், இந்த ஸ்லிப்ஸ் பேமெண்ட்டோ அல்லது ஆர்டிஜிஎஸ் பேமெண்ட்டோ அல்லது செக் கிளியரிங் பேமெண்ட்டோ இல்லை. ஆனா இந்த பேமெண்ட் சிஸ்டம் கூட வங்கிகளால தான் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. ரைட்? அது ஒரு தனியா இயங்க முடியாது, வங்கிகளோடு தொடர்புபட்டு தான் இயங்கணும். அப்ப அப்படி ஒன்றும் இல்லைண்டு நாங்க என்ன செய்வோம், எல்லா இடத்துக்கும் கேஷ் தான் கொண்டு போகணும். ஆனா பணத்தை தான் தூக்கி கொண்டு அலையணும் எல்லா இடத்துக்கும். இப்ப நீங்க கொழும்புல இருக்கிறீங்க, நிகம்புல ஒரு ஃப்ரெண்டுக்கு சல்லியை கொடுக்குறேன்டாலும் இங்க இருந்து பணத்தை கையில கொண்டு போயிட்டு தான் அவருக்கு கொடுக்கணும். இப்போ இந்த பரிமாற்று, அதாவது இந்த கொடுப்பனவு தீர்ப்பனவு இருக்கிறதால நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு எத்தனையோ ஆப்ஷன் இருக்கு. ஒன்று இங்க உள்ள ஏடிஎம்ல போயிட்டு நீங்க டிபாசிட் பண்ணலாம், அது அவருடைய அக்கௌண்ட்டுக்கு போயிட்டுரும். இல்லை உங்களோட ஆன்லைன் பேங்கிங்ல இருந்து ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் வந்து செய்யலாம். இல்லை நீங்க இங்க ஒரு பேங்க்குக்கு போயிட்டு அவருடைய அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஸ்லிப்பை ஃபில் பண்ணி ஒவ்வொரு அக்கௌண்ட்டை டிபாசிட் செய்யலாம். ரைட்? எவ்வளவோ மெத்தட். இல்லை ஒரு செக்கை நீங்க எழுதி அவருக்கு டிபாசிட் பண்ணலாம். ரைட்? எவ்வளவோ மெத்தட் இருக்குது. அப்ப அந்த கொடுப்பனவு தீர்ப்பனவு பணிகள் இருப்பதனால தான் இந்த வங்கியின் அந்த கொடுப்பனவு தீர்ப்பனவு தொழிற்பாட்டை இந்த வங்கிகள் செய்வதன் மூலம் இந்த பொருளாதாரத்துக்கும் நிதியியல் முறைமைக்கும் ஒரு பெரிய அளவு பங்களிப்பு வழங்கப்படுகின்றது. அப்ப பொருளாதாரத்துல காணப்படக்கூடிய நிறுவனங்கள்ன்ற நேரம் அது தனிநபர்களையும் குறிக்கும். எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க நீங்க, ஏ லெவல் எக்கனாமிக்ஸ். ரைட்? அது தனி அலகுகளும் நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்தது. ரைட்? அப்ப இவர்களுடைய இந்த கொடுக்கல் வாங்கல்கள் இலகுபடுத்தப்படுகின்றது இந்த வங்கிகளால மேற்கொள்ளக்கூடிய தீர்ப்பனவு முறைகள் மூலமாக. அடுத்தது இன்னும் ஒன்று, வங்கிகள் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் முதிர்ச்சியில் காணப்படும் பொருத்தமற்ற தன்மையை உருவாக்குகின்றது. அதாவது இதுக்கு சொல்ற மெச்சூரிட்டி மிஸ்மேட்ச் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று, முதிர்ச்சி பொருத்தப்பாடின்மை உருமாற்றம். இது வங்கிகளால் மேற்கொள்ளப்படக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான பங்களிப்பு. ரைட்? இதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன்னு கேட்டு, இந்த முதிர்ச்சி பொருத்தப்பாடின்மை என்றால் என்னண்டா, எனக்கு தெரியும் வங்கிகள் வைப்புகளாக பணத்தை பெற்று அதை கடனாக கொடுக்கின்றது. ரைட்? அப்ப வைப்புகள் எப்பொழுதும் குறுங்கால முதிர்ச்சி தன்மை கொண்டது. வைப்பு டிபாசிட் பண்றவர் எப்படி செய்வாரு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல டிபாசிட்னு சொன்னா அதை எந்த நேரமும் அவரால் எடுக்கலாம். ஃபிக்ஸ் டிபாசிட்டா இருந்தா 1 வருடம், மேக்சிமம் 1 வருடம் 2 வருடம். இலங்கையில அதுக்கு மேல டிபாசிட் வைக்கிறதும் இல்லை. ஆனா அதே நேரம் லோன் கொடுக்கிற நேரம் வங்கிகள் அந்த கடன்களுக்கான முதிர்ச்சி தன்மை நீண்ட காலம், 5 வருடம் 7 வருடம் 10 20 15 அப்படி நீண்ட. இப்ப வீட்டு கடனா இருந்தா 15 வருடம், வாகன கடனா இருந்தா 7-8 வருடம், பர்சனல் லோனா இருந்தா 5 வருடம். இவர்கள் இந்த குறுங்கால முதிர்ச்சி தன்மை கொண்ட வைப்புகளை ஏற்றுக்கொண்டு நீண்ட கால முதிர்ச்சி தன்மை கொண்ட கடன்கள் வழங்குறதன் மூலம், அப்ப இது ரெண்டுக்குமே மெச்சூரிட்டி மிஸ்மேட்ச். சரி, உங்களுக்கு 1 year FD 1 வருடத்துக்கான அப்படி இந்த முதிர்ச்சி பொருத்தப்பாடின்மை உருமாற்றம் செய்யலண்டா நீங்க என்ன செய்யணும், 1 year டிபாசிட் எடுத்தா 1 இயருக்கு தான் லோன் கொடுக்கணும். ஏன், 1 வருஷம் முடிய இவர் வருவாரு.
டிபாசிட்டை கேட்டு வருவார். அப்போ அந்த டைமுக்கு நீங்கள் கொடுத்த லோனை எடுத்திருக்கணும். அப்போ தான் நீங்கள் அவர்கிட்ட டிபாசிட்டை கொடுக்கலாம். ரைட். அப்போ அது வந்து முதிர்ச்சி பொருத்தப்பாடின்மையை எங்களால் உருமாற்ற முடியாட்டி அப்படியான ஒரு நிலைமை தான் வரணும். டிபாசிட் அதாவது வைப்புகளுடைய முதிர்ச்சி தன்மையும் கடன்களுடைய முதிர்ச்சி தன்மையும் சமமாக காணப்பட வேண்டும். ரைட். அப்போ வங்கிகள் அது சமன் இல்லாம இருக்கக்கூடிய நிலைமையில கூட இந்த கொடுக்கல் வாங்கலை நல்ல முறையில செய்கின்றது. அப்ப அது வங்கிகளுடைய ஒரு எபிலிட்டி, ஒரு இயலுமைத்தன்மை. குறுங்கால முதிர்ச்சி தன்மை கொண்ட வைப்புகளை கொண்டு நீண்ட கால முதிர்ச்சி தன்மை கொண்ட கடன்களை வழங்குறதன் மூலம் இந்த முதிர்ச்சி பொருத்தப்பாடின்மை உருமாற்றத்தை, மெச்சூரிட்டி மிஸ்மேட்ச் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த தொழிற்பாட்டை இந்த வங்கிகள் மேற்கொள்கின்றது. அப்ப இதுவும் வங்கிகளால பொருளாதாரத்துக்கும் நிதியியல் முறைமைக்கும் வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்களிப்பு. ஓகே. அப்ப இப்ப பாருங்க, இந்த விடைக்கும் நான் ஏற்கனவே படித்த இந்த விடைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. ஆனா ஒரே விடையத்தான் நான் சொல்றேன். வைப்புகளை ஏற்றுக்கொள்றது தான் நான் சொன்னேன். கடன் வழங்குறத பத்தி தான் கிடைச்சேன். காசோலை தீர்ப்பனவை பத்தி படித்தேன். கடன் அட்டை அதில் படித்தேன். சர்வதேச கொடுக்கல். அப்ப இதே விடயம் தான் இங்க படிக்கிறோம். ஆனா இது வந்து இந்த IABF ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறோம். ஓகே. அப்ப வங்கிகளின் பங்களிப்புன்னா நீங்க போயிட்டு திரும்பவும் கடன் வழங்கல், வைப்புக்களை ஏற்றல், செக் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் செய்யறேன் அப்படி எழுத வேணும். எக்ஸாம்ல கேட்டார். எக்ஸாம்ல நீங்க விடை எழுத வேண்டிய முறை இதுதான். அது நிதியியல் முறைமையில ஆதிக்கம் செலுத்துகின்றது, பொருளாதாரத்துக்கு தேவையான திரவத்தன்மையை கடன் வழங்கல் மூலம் மேற்கொள்கின்றது, அப்போ இடர்நேர்வு பரிமாற்றத்தை செய்கின்றது, முதிர்ச்சி பொருத்தப்பாடின்மை பரிமாற்றத்தை செய்கின்றது. ரைட். கொடுப்பனவு தீர்ப்பனவு முறைமைகளை மேற்கொள்வதன் மூலம் கொடுக்கல் வாங்கல்களை இலகுபடுத்துகின்றது. இது மாதிரியான விடைகள் தான் எதிர்பார்க்கப்படும். ஓகே. இது இலங்கையிட வங்கி தொழில்துறை. இப்போ இதுவும் கூட 2019ஆம் ஆண்டிட தான் இருக்குது. 2020ஆம் ஆண்டிட தேவைன்னு சொன்னால் நீங்கள் இப்போ சென்ட்ரல் பேங்க் அனுவல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய லேட்டஸ்ட் டேபிள் கொடுத்துருப்பாங்க. ஓகே. 2019ஆம் ஆண்டு இலங்கையில் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் 26 இருந்திருக்குது. ஆனால் 2020ஆம் ஆண்டு இது 24ஆக குறைந்திருக்கின்றது. இலங்கையிலிருந்து 2 வெளிநாட்டு வங்கிகள் அவர்களுடைய வியாபாரத்தை மூடிட்டு இலங்கையை விட்டு போயிட்டார்கள். ஆகவே அது 26, 24 குறைந்திருக்குது. 2 இலங்கையிலிருந்து வெளியேறிய 2 வங்கிகள் என்னன்னு கேட்டால் 2 இந்திய நாட்டு வங்கிகள், ICICI பேங்க்கும் ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க்கும் ICICI பேங்க்கும் அது ரெண்டும் இலங்கை நாட்டில் இப்போ தொழிற்படுறதில்லை. அவர்கள் இங்கே வியாபாரத்தை மூடிட்டு அவர்களுடைய நாட்டுக்கு போயிட்டார்கள். ஆகவே இன்றைய நிலைமையில நீங்க பார்த்தீங்கன்னா இலங்கையில மொத்தமாக உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் 24 வங்கிகள் காணப்படுகின்றது. அப்ப அதுல உள்நாட்டு வங்கிகள் 13ம் வெளிநாட்டு வங்கிகள் 11ம் காணப்படுகின்றது. அதே நேரம் உரிமம் பெற்ற சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகள் 6 வங்கிகள் காணப்படுகின்றது. 2019ஆம் ஆண்டும் 6 தான் காணப்பட்டது. இன்னும் 2020லையும் 6 தான் காணப்படுகின்றது. இதுல கிளைகள் அதெல்லாம் போட்டிருக்கு. ATM மெஷின் எத்தனை இருக்குன்னு இதெல்லாம் அந்த அளவு தேவையில்லை. ஆனா இலங்கையில எத்தனை வங்கிகள் இருக்குது, உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் எத்தனை இருக்கு, அதுல உள்நாட்டு வங்கி என்ன வெளிநாட்டு வங்கி என்னன்ற நீங்க தெரிஞ்சிருக்காங்க. அடுத்தது இலங்கையின் வங்கித்துறை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் நான் இந்த கிராஃப் இந்த டேபிள் அடிப்படையாக கொண்டு கொஞ்சம் ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுத்திருக்கிறேன். இலங்கையில வங்கித்துறை அது எப்படி அமையப்பட்டிருக்கின்றது.
ரைட். சொத்துக்களின் தன்மை மற்றும் வழங்கப்படும் பணிகளின் அளவு என்பவற்றில் வங்கி தொழில் முறைமையிலுள்ள நிதியியல் நிறுவனங்கள் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளாகவும் அவைத்தான் மிக முக்கியமாக காணப்படுகின்றது. அதுக்கு மேலதிகமாக சிறப்பியல் வாய்ந்த வங்கிகளும் காணப்படுகின்றது. முழு நிதியியல் முறைமை சொத்துக்களிலும் மிக உயர்ந்த சந்தை பங்கினை உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் கொண்டிருக்கின்றது. அது 2019ஆம் ஆண்டு 62% இருந்திருக்குது. ஆகவே இது நிதியியல் முறைமையில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றது. இலங்கை நிதியியல் முறைமையின் ஆரோக்கியம் உரிமம் பெற்ற வங்கிகளின் ஆற்றல் வாய்ந்த தன்மையில் முக்கியமாக முறைமை ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த வங்கிகளில் காணப்படுகின்றது. அப்ப 62% வங்கிகள் ஆதிக்கம் செலுத்தும் சொன்ன வங்கிகளுக்கு ஏதாவது நடக்கும்னா முழு நிதியியல் முறைமையும் முடிஞ்சு. ஆகவே நிதியியல் முறைமையின் இயலுமைத்தன்மை, அதனுடைய ஆற்றல் வாய்ந்த தன்மை, அதனுடைய ஆரோக்கியம் இந்த வங்கி முறைமையின் ஆரோக்கியத்துல தங்கி இருக்கின்றது. வங்கிகள் நல்ல முறையில இருக்கும்னு சொன்ன அந்த நாட்டினுடைய இலங்கையினுடைய நிதியியல் முறைமை நல்ல முறையில இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப நீங்க உங்களுக்கு தெரியும், இலங்கையில எத்தனையோ பினான்ஸ் கம்பெனி இப்ப மூடப்பட்டிருக்கு. ஆனா நிதியியல் முறைமைக்கு அது எந்த விதத்திலும் இதுவரைக்கும் பாதிக்கல்ல. நிதியியல் முறைமை நல்ல முறையில போய்கொண்டிருக்கின்றது. இன்னும் மக்கள் வங்கியில டிபாசிட் பண்றாங்க, லோன் கொடுக்கப்படுகின்றது, பேமெண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் நல்ல முறையில நடக்குது. ஆகவே அந்த காரணம் என்னன்னு கேட்டா, அந்த நிதி கம்பெனிகளுடைய பங்களிப்பு எத்தனை வீதமா இருந்துச்சு? 8% தான் இருந்துச்சு. அப்ப 8% தோல்வியடையும் போது அந்த மிச்சமுள்ள 92% சரியான முறையில இயங்குறதால பிரச்சனை இல்லாம போய்கொண்டிருக்கு. அதே நேரம் அந்த 62% வங்கிகள் தோல்வி அடையும் சொன்னா அதை ஈடு செய்ய முடியாது. அதுலேயும் முக்கியமாக ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டினுடைய முறைமை ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த வங்கிகள் என்று சில வங்கிகளை அடையாளப்படுத்தி இருக்கும். அப்ப இதுக்கு இங்கிலீஷ்ல சொல்றேன்னு சொன்னா சிஸ்டமிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ், டொமஸ்டிக் சிஸ்டமிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க், ஷார்ட் ஃபார்ம் DSIBs. DSIBs என்று சொல்வார்கள், டொமஸ்டிக் சிஸ்டமிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க். அப்ப இலங்கையை பொறுத்தவரையில இலங்கையில 4 வங்கிகள் இந்த முறைமை ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த வங்கிகளாக மத்திய வங்கியால அடையாளம் காணப்பட்டிருக்குது. அது என்னென்ன வங்கிகள் தெரியுமா? 4 வங்கியும் என்னென்ன மெசேஜ் ஒன்று அனுப்புங்க, விட தெரியும். ஓகே, அந்த 4 வங்கிகளும் இலங்கை வங்கி, மக்கள் வங்கி, ஹட்டன் நேஷனல் வங்கி, கமர்ஷியல் வங்கி. அப்ப இந்த 4 வங்கிகளும் தான் இலங்கையினுடைய நிதியியல் முறைமையில முக்கியத்துவம் வாய்ந்த வங்கியாக மத்திய வங்கியால அடையாளம் காணப்பட்டிருக்கு. அப்ப இதுல அந்த 4ல ஏதாவது ஒரு வங்கி முறிவடையுமா இருந்தா அந்த இலங்கையினுடைய முழு வங்கி முறைமையும் தோல்வியடையும். இந்த 4 வங்கிகள் இல்லாம வேற ஏதாவது வங்கிகள் முறிவடையுமா இருந்தா ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கலாம். ஓரளவு தாக்கு பிடிக்கலாம். பினான்ஸ் கம்பெனிகள் முறிவடையும் போது அதுல எந்த விதமான ஒரு இம்பாக்டும் இல்லை, அதுல எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாமல் இதுவரைக்கும் போய்கொண்டிருக்குது. ஆனா வங்கிகள் முக்கியம் இல்லாத வங்கியா இருந்தாலும் கூட ஓரளவு ஒரு பாதிப்பு வரும், ஆனா ஓரளவு தாக்கி பிடிக்கலாம். ஆனா இந்த 4 வங்கியில ஏதாவது ஒரு வங்கி முறிவடையும் சொன்னா அதை தாக்கி பிடிக்க முடியாது. ஆகவே ஒட்டுமொத்த நிதியியல் முறைமையும் உடனடியாக தோல்வி அடையும். ஆகவே இந்த 4 வங்கியினுடைய ஆரோக்கியம் இலங்கையினுடைய வங்கி முறைமைக்கு மிக முக்கியம். இவை ஆரோக்கியமாக இருக்கும் போது நாட்டினுடைய நிதியியல் முறைமை ஆற்றல் வாய்ந்த தன்மை கொண்டதாக, உறுதியானதாக, ஆரோக்கியமானதாக காணப்படும். இந்த 4 பேங்க்ல ஏதாவது பிரச்சனைகள் வரும் என்று சொன்னா அந்த நேரம் நிதியியல் முறைமை ஆட்டம் காணப்படும்.
அப்ப அது ஒரு கேட்டகரி. கமர்ஷியல் பேங்க்ஸ் 24 பேங்க் இருக்குது. 13 உள்நாட்டு வங்கிகள், 11 வெளிநாட்டு வங்கிகள். இவை வங்கி முறைமையில ஆதிக்கம் செலுத்துகின்றது. இதுல 4 வங்கிகள் முறைமை ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த வங்கிகளாக மத்திய வங்கியால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தது உரிமம் பெற்ற சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகள். இது ஒரு முக்கியமான ஒரு தொழிற்பாடு. அதாவது இந்த கொடுப்பன முறைமையில முக்கியமான தொழிற்பாடை வகிக்கிறது இல்லை. இவர்கள் பொதுவாக அந்த என்னது மைக்ரோ கிரெடிட் அல்லது ஒரு ஹவுசிங் கிரெடிட், வீட்டு கடன் கொடுக்கறதுலையும் நுண்பாக நிதி கொடுக்கல் வாங்கல்களையும் தான் ஈடுபடக்கூடியவை. அவை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஸோ ஒப்பீட்டு அளவில் இவற்றுடைய தாக்கம் குறைவாக காணப்படுகின்றது. ரைட். உதாரணத்துக்கு என்எஸ்பி கடன் கொடுக்கிறதே குறைவு, அவர்கள் டிபாசிட் தான் எடுப்பார்கள். அடுத்தது அந்த ரீஜனல் டெவலப்மெண்ட் பேங்க், பிராதேசிய சங்கர பேங்க் எடுத்தீங்கன்னா அவர்கள் அந்த ரூரல் கிரெடிட், அதாவது மைக்ரோ கிரெடிட் தான் கொடுப்பார்கள். சின்ன அமௌண்ட், ஒரு 50,000 1 லட்சம் அப்படி கடன் தான் கொடுப்பார்கள். அடுத்தது HDFC பேங்க் அது ஒரு ஹவுசிங் டெவலப்மெண்ட் பேங்க், அதுவும் ஸ்டேட் மோர்கேஜ் பேங்க். அது ரெண்டுமே வீட்டு கடன் வழங்கக்கூடிய நிறுவனங்கள். இப்ப இவர்கள் அந்த பொருளாதாரத்துக்கு மிக முக்கிய பங்களிப்பா வழங்குறது இல்லை. அடுத்தது உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிக்கும் உரிமம் பெற்ற சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிக்கும் இடையிலான வேறுபாடுகள் என்னென்று நான் கட்டாயம் தெரிஞ்சிருக்கேன். ரைட். அப்பதான் உங்களுக்கு அதை வேறுபடுத்தி காட்டலாம். இதுவும் அடிக்கடி வரக்கூடிய ஒரு கேள்வி. அடுத்த முக்கியமான சில வேறுபாடுகள் இதுலயும் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு முக்கியமான வேறுபாடு தான் வர்த்தக வங்கிகள் நடைமுறை வைப்பு கணக்கும் அந்த காசோலை கொடுக்கல் வாங்கலும் செய்யலாம். சிறப்பியல்பு வாய்ந்த வங்கியில அவை செய்ய முடியாது, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுக்கு மேலதிகமாக சில வேறுபாடுகள் காணப்படுகின்றது. அப்ப ஒன்று, நடைமுறை வைப்பு கணக்குகள் வர்த்தக வங்கியால் மட்டுமே வழங்கப்படும். அந்த நடைமுறை கணக்குக்கு மேலதிக பற்று வசதியும் காசோலை வசதியும் வழங்கப்படும். அப்ப இதுவும் வர்த்தக வங்கிகளால் மாத்திரம்தான் வழங்கப்படும். அது தவிர சர்வதேச ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான கொடுக்கல் வாங்கல்கள் இந்த வர்த்தக வங்கிகளால் தான் வழங்கப்படும். நீங்க எல்சி ஒன்று திறக்கரமாக இருந்தாலும் அல்லது பேங்க் கரண்டி, ஷிப்பிங் கரண்டி, அது போன்ற அந்த ஏற்றுமதி இறக்குமதிகள் தொடர்புபட்ட ஒரு கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டுமா இருந்தால் அது உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளால மாத்திரமே வழங்கப்படும். ஆகவே நீங்க அது மாதிரியான ஒரு பேங்க் கிட்ட தான் போக வேண்டி வரும். அடுத்தது சர்வதேச நாணய கொடுக்கல் வாங்கல் மற்றும் அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல். இவை பொதுவாக வர்த்தக வங்கியால் தான் வழங்கப்படுகின்றது. இப்போ டாலர் மாத்திரண்டாலோ அல்லது இப்போ ஒரு ஃபாரின் கரன்சி டிபாசிட் வைக்கிறண்டாலோ, ஃபாரின் கரன்சி லோன் ஒன்று எடுக்கிறண்டாலோ பொதுவாக இது வர்த்தக வங்கிகளால் தான் வழங்கப்படுகின்றது. ஆனாலும் கூட சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகள்ல என்எஸ்பி தேசிய சேமிப்பு வங்கிக்கு மட்டுப்படுத்தப்பட்ட இந்த அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல் வழங்குவதற்கு உரிமம் வழங்கப்பட்டிருக்கு. நீங்க என்எஸ்பி கிட்ட கூட நீங்க டாலரை மாத்தலாம், டாலர் கொடுத்து மாத்தலாம், தேசிய சேமிப்பு வங்கி. ஆனா அவர்களால எல்லா விதமான இந்த அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல்கள் செய்ய முடியாது. சில குறிப்பிட்ட 1 அல்லது 2 விதமான கொடுக்கல் வாங்கல்களுக்கு அவர்களுக்கு சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டிருக்குது, ஸ்பெஷல் அப்ரூவல். ரைட். ஆனா பொதுவாக வர்த்தக வங்கிகளால தான் இந்த நாணயமாற்று அல்லது அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல்கள் மேற்கொள்ள முடியும். ஓகே. ஸோ இதோ 5 மார்க்ஸுக்கு இந்த கேள்வி வரும். நீங்க முதலாவது நடைமுறை கணக்கை மட்டும் எழுதிட்டு விட்டீங்கன்னா 1 மார்க்ஸ் தான் கிடைக்கும். பொதுவாக நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் அப்படிதான் வரும். ரைட். இப்போ நீங்கள இந்த 5 பாயிண்ட்ஸையும் எழுதுனீங்கன்னா தான் 5 மார்க்ஸ் கிடைக்கும். ரைட். ஓகே. அடுத்தது வங்கிகளால் வழங்கப்படும் பிரதான நிதியியல் சாதனங்கள் என்னன்னு பார்க்கணும். வைப்புக்கள்.
வைப்புக்கள் வந்து இப்போ ஒரு ஃபைனான்சியல் ப்ராடக்ட், அதாவது நிதியியல் கருவிகள் அல்லது நிதியியல் சாதனங்கள் அல்லது நிதியியல் பண்டங்கள்னு சொல்லலாம். வைப்புக்கள் வாடிக்கையாளர் கணக்குகளில் வரவு வைக்கப்படுவதற்காக வங்கிகளில் வைக்கப்படுகின்ற மொத்த பணம். இப்போ வாடிக்கையாளர் பொதுமக்கள் அவர்களுடைய பணத்தை கொண்டு போயிட்டு வங்கிகளுக்கு கொடுக்கும் போது அது வங்கியில் காணக்கூடிய வாடிக்கையாளர் கணக்குக்கு வர வைக்கப்படும். அதுதான் வைப்புக்கள். வைப்புக்கள்ல முக்கிய 3 வகை காணப்படுகின்றது: கேள்வி வைப்பு, சேமிப்பு வைப்பு, நிலையான அல்லது கால வைப்பு என்று. அதுல கேள்வி வைப்புண்டா என்ன? கேள்வி வைப்புண்டா என்ன? ஷர்மிளா, நீங்க அந்த நேர்கனவே கேட்ட கேள்விக்கு விடை எழுதி இருக்கிறீங்க. பீப்பிள்ஸ் பேங்க், பேங்க் ஆஃப் சிலோன், கொமர்ஷியல், சம்பத் பேங்க் இல்லை, ஹெச்என்பி. சம்பத் பேங்க் வந்து டிசிபில வராது, ஹெச்என்பி வரும். இன்னும் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, பிஓசி, கமர்ஷியல் பேங்க், ஹெச்என்பி அண்ட் விச் பேங்க்ஸ். கேள்வி விலங்கல்ல நினைக்கிறேன். அவர் அடுத்தது எந்த பேங்க்னு கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பீப்பிள்ஸ் பேங்க். ஓகே, கரண்ட் அக்கௌண்ட் டிபாசிட் அது ஒரு வேறுபாடு. அது தவிர்ந்த இன்னும் 4-5 வேறுபாடுகள் காணப்படுகின்றது. ஓகே, அடுத்த நான் இன்னொரு கேள்வி கேட்க போறேன். கேள்வி வைப்புக்கும் சேமிப்பு வைப்புக்கும் இடையிலான ஒற்றுமை ஒன்று சொல்ல முடியுமா? ஒற்றுமை. கேள்வி வைப்புக்கும் சேமிப்பு வைப்புக்கும் இடையிலான ஒற்றுமை. உடனடியாக காசுகள் எடுக்கலாம். ஓகே, வெரி குட். சேமிப்பு வைப்புலையும் கூட எங்களுக்கு நினைச்ச நேரம் காசு எடுக்கலாம். அதே நேரம் எங்களோட டெபிட் கார்டால கொடுப்பனவுகள் செய்யவும் முடியும். ஆகவே அதனுடைய திரவத்தன்மை 100% திரவத்தன்மை இருக்குது. ஆனா இதே கேள்விய நான் இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால கேட்டிருந்த இந்த விடையை அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா அந்த காலத்துல இந்த ஏடிஎம் டெபிட் கார்டு எல்லாம் இருக்கல்ல. அடுத்தது சேமிப்பு கணக்குல இருந்து நினைச்ச நேரம் பணம் எடுக்க முடியாது. ரைட். அப்ப அந்த காலத்துல வந்து மாசத்துக்கு 2 திறக்க மாதிரி தான் எடுக்கலாம், 2 விட்ரோவல்ஸ் தான் செய்யலாம். அதுக்கும் கூட ஒரு லிமிட் ஒன்று இருந்துச்சு. அந்த காலத்துல என்ன நினைக்கிற மாதிரி 10,000 ரூபாய் தான் எடுக்கலாம், அப்படி ஒன்று இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து அந்த 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 தன்மை இல்லாம போயிட்டுருச்சு. இப்ப சேமிப்பு கணக்கும் கூட கிட்டத்தட்ட 100% திரவத்தன்மை கொண்ட ஒரு கணக்கு. வேண்டிய நேரம் வேண்டிய இடத்துல இருந்து கவுண்டரால் எடுக்கலாம், ஏடிஎம் மெஷினால எடுக்கலாம். அதே நேரம் டெபிட் கார்டை கொடுத்து நேரடியாக கொடுப்பனவு செய்யவும் மேலும். வெரி குட். அப்போ அது வந்து இப்போ ஒரு ஒற்றுமையாயிருச்சு. அது 20 வருடத்துக்கு முதல்ல வேற்றுமையா இருந்தது, இப்ப ஒற்றுமையா மாறிட்டு. ஓகே, அடுத்தது இந்த கேள்வி வைப்புக்கும் நிலையான வைப்புக்கும் இடையிலான வேறுபாடு உண்டு. கரண்ட் அக்கவுண்ட்ல செக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், சேவிங்ஸ்ல இல்லாது. ஓகே, வெரி குட். ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டோட ஒப்பிடுற நேரம் ஒரு வேறுபாடு, கரண்ட் அக்கவுண்ட்டும் ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டும். ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கரண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, வெரி குட். ஸோ ஃபிக்ஸ்ட் டிபாசிட்னு சொன்னீங்கன்னா அதுக்கு உயர்ந்த வீத வட்டி வழங்கப்படும். ஆனால் கேள்வி வைப்புகளுக்கு வட்டி வழங்கப்பட மாட்டாது. சேமிப்பு வைப்புகளுக்கு குறைந்த அளவிலான வட்டி வழங்கப்படும். ஓகே, வெரி குட். நான் பார்ப்போம். இப்போ கேள்வி வைப்புகள் என்றால் என்னென்னு பார்ப்போம். இவை முக்கியமாக கொடுக்கல் வாங்கல் நோக்கங்களுக்காகவும் நிதிகளை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காகவும் கேள்வியின் மீது நிதிகளை மீள பெற்றுக்கொள்ள முடியும். ரைட். இது வந்து ஆன் டிமாண்ட். உங்களுக்கு கேட்குற நேரம் பேங்க் திரும்ப தரணும். ரைட். கேள்வி வைப்புகள் வட்டியை உழைக்க மாட்டாது. எனினும்
வங்கிகள் கேள்வி வைப்போரின் உடைமையாளருக்கு காசோலை வசதிகள் வழங்கும். ரைட். அடுத்தது நிலையியல் கட்டளை ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். மீளப்பெருகை மற்றும் கொடுப்பனவுகளுக்கு வசதி அளிப்பதற்காக தன்னியக்க கூற்றுப்பொறி அட்டை மூலம் மற்றும் பற்று அட்டைகள் மூலம் அந்த வசதிகளும் வழங்கப்படுகின்றது. கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் இந்த ஏடிஎம் கார்டு இருக்குது, ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு இருக்குது. அப்போ அதன் மூலமும் உங்களுக்கு இந்த தேவையான கொடுப்பனவுகளை மேற்கொள்ள முடியும். அடுத்தது சேமிப்பு வைப்புகள். சேமிப்பு வைப்புகள் வட்டியை உழைப்பதுடன் வட்டியானது நாளாந்த அடிப்படையிலேயோ வாராந்த அடிப்படையிலேயோ மாதாந்த அல்லது வருடாந்த அடிப்படையில் கணக்கிடப்படலாம். ஆனால் இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் பொதுவாக அது மாதாந்த அடிப்படையில் கணக்கிடக்கூடிய சேமிப்பு கணக்கும் காணப்படுகின்றது. சில சேமிப்பு கணக்குகள் நாளாந்த அடிப்படையில் வட்டி கணக்கிடவும் படுகின்றது. ரைட். வருடாந்த அடிப்படையில் இலங்கையில் பொதுவாக இல்லை. ஓகே. பணத்தினை சேமிப்பு கணக்கிலிருந்து எந்த ஒரு நேரத்திலும் எடுப்பனவு செய்யலாம். வங்கிகள் சேமிப்பு வைப்பு உடைமையாளருக்கு கொடுக்கல் வாங்கல் விவரங்கள் தொடர்பில் சேமிப்பு புத்தகங்கள் அல்லது கூற்றுக்களை வழங்க முடியும். ரைட். அப்போ இலங்கையை பொறுத்தவரையில் இன்னுமே அந்த பாஸ்புக் சிஸ்டம் சேமிப்பு கணக்குக்கு காணப்படுகின்றது. ஏனைய நாடுகளில் இப்போ பாஸ்புக் எல்லாம் கொடுக்கறது இல்லை. ஆனால் இலங்கையில் பாஸ்புக் சிஸ்டம் இன்னும் காணப்படுகின்றது. சில வங்கிகள் ரெண்டு மெத்தட்லையுமே அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார்கள். பாஸ்புக்காகவும் இருக்கும் அல்லது ஒரு ஸ்டேட்மெண்ட் வடிவிலையும் அல்லது கூற்று கணக்கு கூற்று ஸ்டேட்மெண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அந்த முறையிலையோ அல்லது நீங்கள் ஏடிஎம்ல இருந்து உங்களுக்கு மினி ஸ்டேட்மெண்ட் ஒன்று எடுக்கலாம். ரைட். அப்போ அந்த வசதிகளும் இந்த சேமிப்பு வைப்புகளுக்கு வழங்கப்படுகின்றது. அடுத்த நிலையான தவணை வைப்புகள் என்ற நேரம் இவை குறித்துரைக்கப்பட்ட காலத்துக்கு ரைட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அல்லது தவணைக்கு வங்கியில் வைக்கப்படும் நிதிகளாகும். இது சேமிப்பு வைப்புகளும் பார்க்க கூடிய உயர்ந்த வட்டி விகிதத்தை உழைக்கின்றது. நிலையான அல்லது தவணை வைப்புகள் குறுங்கால நடுத்தர கால அல்லது நீண்ட காலங்களை கொண்டனவாகும். இலங்கையை பொறுத்தவரையில் நீங்க நிலையான வைப்பை ஆக குறைந்தது எவ்வளவு நாளைக்கு வைக்கலாம்? நிலையான வைப்பு ஆக குறைந்த காலம் என்ன நிலையான வைப்புக்கான? 7 நாட்கள். ஒரு 1 வீக் எஃப்டி ஒன்று வைக்கலாம். அதுதான் ஆக குறைந்த காலம். அப்போ 7 நாட்கள், 1 மாதம், 3 மாதம், 6 மாதம், 1 வருடம். இதுதான் இலங்கையில இப்போ காணக்கூடிய அந்த மெச்சூரிட்டி பீரியட். ரைட். அதாவது அந்த தவணை காலம் இவைதான். இலங்கையில 5 வருட நிலையான வைப்பு என்பது மிக குறைவு. ரைட். 5 வருடம், 2 வருடமும் கூட மிச்சம் குறைவு. அப்ப ஒவ்வொரு வருடமும் நீங்க அது முதிர்ச்சி திகதியில உங்களுக்கு இன்னொரு வருடத்துக்கு அதை புதுப்பித்துக் கொள்ளலாம். ரினியூவல் தான் அதிகமாக நடக்கிறது. மிக நீண்ட கால 2 வருட 5 வருட தவணை வைப்புகள் இலங்கையில குறைவு. ரைட். குறுங்கால நடுத்தர கால இங்க நீண்ட காலம்ன்றது பொதுவாக 1 இயர். ரைட். நிதிகளை முன்னறிவித்தலுடன் முதிர்ச்சிக்கு முன்பே பெற்றுக்கொள்ள முடியும். தேவைன்னு சொன்னா ஒரு இக்கட்டான சந்தர்ப்பத்துல அந்த ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டை உங்களோட முதிர்ச்சி காலத்துக்கு முன்னாலேயே பெற்றுக்கொள்ள முடியும். ப்ரீமெச்சுவர் விட்ரோவல் என்று சொல்றது. ரைட். ஆனாலும் கூட அந்த சந்தர்ப்பத்துல உங்களுக்கு அந்த வட்டி அந்த ஒப்புக்கொள்ளப்பட்ட வட்டி வழங்கப்பட மாட்டாது. அது சாதாரண சேமிப்பு கணக்குக்கு வழங்கக்கூடிய ஒரு வட்டி தான் வழங்குவார்கள். ரைட். எனினும் தண்டப்பணம் ஒன்று ஓகே அதன் முன்னறிவித்தலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் கூட ஒரு தண்டப்பணம் ஒன்று விதிக்கப்படலாம். தண்டப்பணம் என்பது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வட்டியை தரமாட்டாங்க, எஃப்டி ரேட்டுக்கு தரமாட்டாங்க, ஆனால் சேவிங்ஸ் ரேட்ல தான் தருவார்கள். ஆகவே அந்த இடப்பட்ட வித்தியாசம் உங்களுக்கு ஒரு பெனால்டி. நிலையான தவணை வைப்பு உடைமையாளருக்கு வைப்புக்கு பிணையாக வைப்புகளை பிணையாக பயன்படுத்தி கடன் பெற்றுக்கொள்ளவும் முடியும். அப்ப எஃப்டி பேக் லோன் உங்கள்ட்ட ஒரு நிலையான வைப்பு ஒன்று இருக்கும்னு சொன்னா அந்த நிலையான வைப்புக்கு எதிராக கடன்களை பெற்றுக்கொள்ளவும் முடியும். ஆனா சேமிப்பு வைப்புக்கு எதிராக கடன் கொடுக்கப்பட மாட்டாது. ஓகே, அடுத்தது கடன்கள். கடன்கள் என்பது
கடன் வழங்கும் ஒருவரால பொதுவாக நிதியியல் நிறுவனத்தால கடன் பாட்டாளர் ஒருவருக்கு இல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், நீங்க திருத்திக்கோங்க. இதெல்லாம் கூகுள் டிரான்ஸ்லேட்டரால் எடுத்ததுதான். கூகுள் டிரான்ஸ்லேட் நான் இந்த ஒரு கிளாஸ் தான் தமிழ் மீடியம் செய்கிறது, அதனால எனக்கு அதுக்கு நான் மெனக்கட்டு டைப் பண்ணி எல்லாம் எடுக்க கஷ்டம். கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் எடுக்கிறேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் திருத்திக்கோங்க. ஸோ வளமையான நிதியியல் நிறுவனத்தால் கடன் பட்டாளர் ஒருவருக்கு தவணை முறையிலோ அல்லது ஒரே தடவையிலோ இனங்காணப்பட்ட தேதியில் இனங்காணப்பட்ட வட்டி வீதத்துடன் மீள செலுத்தப்பட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் வழங்கப்பட்டிருக்கும். அப்ப கடன்கள்ல என்னன்னு கேட்ட, நீங்க ஒரு குறித்த தவணையில கட்டலாம். அதாவது மாதாந்த தவணை, காலாண்டு தவணை, அரையாண்டு தவணை, அப்படி நீங்க லோனை கட்டலாம். அது ஒரு மெத்தட். அடுத்தது ஒரே தடவையில, இப்போ உங்களுக்கு லோன் ஒன்று தந்திருப்பாங்க, அந்த குறிப்பிட்ட காலம் முடிகிற நேரத்துக்கு நீங்க அந்த கடனையும் அதற்கான வட்டியும் ஒரே தடவையில கட்டி முடிக்கவும் முடியும். அப்படி இல்லை, ஒரு தவணை ஒன்று இருக்கும், மாதாந்தம் ஒரு குறிப்பிட்ட தொகை கட்டி வரணும், காலாண்டுக்கு ஒரு முறை, அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு கட்டலாம். அந்த 2 முறையிலையுமே கடன் வழங்கப்படும். உதாரணம் என்று சொல்ல முடியுமா எனக்கு? மாதாந்த தவணையில வழங்கக்கூடிய கடன்களுக்கு உதாரணம் என்ன மாதிரியான கடன்கள் மாதாந்த தவணையில கொடுப்பார்கள்? பொதுவா இந்த தனியார் கடன், பர்சனல் லோன், பிசினஸ் பர்சனல் லோன் மாதாந்த தவணையில கொடுப்பார்கள். பிசினஸ் லோன் அது மாதாந்தமா இருக்கலாம், காலாண்டா இருக்கலாம், அல்லது அரையாண்டு தவணையில இருக்கலாம். அடுத்தது ஒரே தடவையில கட்டி முடிக்க வேண்டியது. உதாரணம் அடகு கடன், நகை அடகு கடன். அதை நீங்க இன்னைக்கு போயிட்டு நீங்க கடன் எடுத்தீங்கன்னு சொன்னா 1 வருடம் டைம் தருவார்கள். 1 வருடம் முடிகிற நேரம் நீங்க போயிட்டு அந்த எடுத்த கடன் தொகையும் அதுக்குரிய வட்டியையும் கட்டி அந்த கடனை திருப்பி செலுத்த முடியும். அப்போ அது புல்லட் பேமெண்ட் லோன் என்று சொல்றது. அதே மாதிரி பெரிய லோன்களும் கூட இருக்கு. புல்லட் பேமெண்ட்ல நீங்க கட்டலாம். ஒர்க்கிங் கேபிட்டல் லோன், ரைட், அதாவது தொழிற்பாட்டு மூலதன கடன் பொதுவாக அப்படித்தான், ரைட். அடுத்தது ஏற்றுமதி இறக்குமதி கடன்களும் அப்படித்தான். ஒரு ஏற்றுமதிக்கு முன்னர் உங்களுக்கு கடன் தருவாங்க. நீங்க ஏற்றுமதி செஞ்சு அந்த சல்லி வந்த அன்னைக்கு அந்த தொகையை மொத்தமா கட்டிடலாம். இறக்குமதியும் அப்படித்தான். இறக்குமதிக்கு முதல்ல கடன் தருவார்கள். நீங்க அந்த பண்டத்தை இறக்குமதி செஞ்சு விற்பனை செஞ்சு அந்த கடனை மொத்தமாகவே கட்டிடலாம், கடனையும் அதுக்குரிய வட்டியையும். அதெல்லாம் புல்லட் பேமெண்ட் லோன், அதாவது ஒரே தடவையில திருப்பி செலுத்தக்கூடிய கடன்கள். இந்த கடன் கொடுப்பனவு இந்த 2 முறையிலையும் நடக்கலாம். ஒன்று ஒரு தவணையில கட்டக்கூடியதா இருக்கும், இல்லை ஒரே அடியா கட்டக்கூடியதா இருக்கும். அடுத்தது இந்த கடன்களுக்கு ஒரு வட்டி வீதம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த வட்டி வீதத்துல நீங்க வட்டியும் சேர்த்து கட்டணும். கடனை கேபிட்டல், அதாவது மூலதனம் எடுத்த கடனை மட்டும் கட்ட இயலாது, அந்த குறிப்பிட்ட வட்டி வீதத்துல அதற்குரிய வட்டியையும் சேர்த்து தான் கட்டணும். அவ சில நேரம் பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல நிதியியல் நிறுவனங்கள் கடன்களுக்கு சில வடிவங்களிலான பிணைகள் தேவைப்படுத்துகின்றது. அப்ப பிணையம் ஒன்று கொடுக்கலாண்டா கடன் தரமாட்டாங்க. இப்ப வீட்டு கடன் என்று சொன்னா நீங்க அந்த வீட்டினுடைய ஆவணத்தை பிணையா கொடுக்கணும். வாகன கடன் என்று சொன்னா அந்த வாகனத்தினுடைய ஆவணம் பத்திரத்தை பிணையா கொடுக்கணும். அது போன்ற பிணையங்கள் நீங்க கொடுக்க வேண்டி தேவைப்படும். அது அந்த கடன்களை பொறுத்து சில கடன்களுக்கு தேவைப்படும், சில வகையான கடன்களுக்கு பிணையங்கள் தேவைப்படாது. இப்போ வங்கிகளால் வழங்கக்கூடிய பிரதான கடன்கள்னு பார்த்தா தனியார் கடன், வியாபார கடன், வீட்டு கடன், வங்கி மேலதிக பற்று, ஏற்றுமதி இறக்குமதி கடன்கள், கடன் அட்டைகள், அடகு கடன். அடகு கடன் என்றதான் நகை அடகு கடன், போனிங் அடகு கடன். ஸோ இவை இலங்கையில வங்கிகளால் பொதுவாக வழங்கக்கூடிய கடன் வசதிகள்.
இதில் ஒவ்வொரு கடன் பற்றியும் நாங்கள் திரும்ப விவரமாக படிப்போம். அதில் ஒவ்வொரு கடனுக்கும் சிறப்பு அம்சங்கள் காணப்படுகின்றது, அது வழங்கக்கூடிய ஒரு நடைமுறை காணப்படுகின்றது. ரைட், அதை பற்றி நாங்கள் பின்னால் படிப்போம். ஓகே, அடுத்தது குத்தகை கடன்கள். இதுவும் ஒரு வகையான கடன் தான். ஆனால் நிதியியல் குத்தகை என்பது கடன்களை விட வேறுபட்டது. ரெண்டும், அதுவும் ஒரு வகையான கடன். ஆனாலும் ஏனைய கடன்களோடு ஒப்பிடும் போது இந்த குத்தகைகளுக்கு ஒரு புறம்பான சட்டவாக்கம் ஒன்று காணப்படுகின்றது. அதுக்கு வேற ஆக்ட் ஒன்று இருக்கின்றது. ரைட், அப்ப இதனுடைய அந்த ஒட்டுமொத்த செயற்பாட்டு முறையும் அந்த கடன் வழங்கல் மற்றும் கடன் அறவீடு தொடர்பான அந்த நடைமுறை ஏனைய கடன்களை விட வித்தியாசப்பட்டிருக்குது. ரைட், அப்ப நிதியியல் குத்தகை என்பது நீண்ட கால பாவனை சாதனம் ஒன்றினை கொள்வனவு செய்வதற்கு நிதியினை வழங்குகின்ற ஒரு கடன் வசதி. இதில் சட்ட ரீதியான சொந்தக்காரர் குத்தகைக்கு விடுபவர். அப்ப இதுல சட்ட ரீதியான உரிமையாளர் அந்த நிறுவனம், அவர் தான் அந்த சொத்தை குத்தகைக்கு விடுகிறார். சாதனத்தினை கொடுப்பனவை சொந்தக்காரர் குத்தகைக்கு விடுபவர் சாதனத்தினை கொடுப்பனவிற்கான குத்தகைக்கு பெறுபவருக்கு கடனாக வழங்குகின்றார். அப்ப அவர் கடனா என்னத்தை வழங்குகிறார்னு சொன்னா அந்த 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 பண்டம், அந்த பொருளை தான் கொடுக்கிறார். கொடுப்பனவு முழு முதல் தொகையினையும் வட்டி செலவினையும் உள்ளடக்கி இருக்கும். குத்தகைக்கு பெறுபவர் சொத்தினை பயன்படுத்துவதிலிருந்து கிடைக்கும் அனைத்து நன்மைகளையும் பெறுவார். அப்ப சொத்தை பயன்படுத்தி அதன் மூலம் நன்மை அடையக்கூடியது குத்தகைக்கு எடுத்தவர். ஆனா சொந்தக்காரர் அந்த நிறுவனம். அச்சொத்துடைய அதோடு தொடர்புபட்ட உட்புறம் பேணல் மெயின்டெனன்ஸ், அந்த சொத்தினுடைய மெயின்டெனன்ஸ், காப்புறுதி மற்றும் வரி போன்ற செலவுகளை அந்த பாவிக்கிறவர் தான் செய்யணும். கஸ்டமர் தான் அதை சரியா மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அதுக்குரிய இன்சூரன்ஸ் எடுக்கணும், அதுக்குரிய ரெவன்யூ லைசன்ஸோ ஏதோ டேக்ஸ் இருந்தால் கட்டணும். அதெல்லாம் வாகனத்தை பயன்படுத்துகிறவர் தான் செய்யணும். கடன் தொகையும் வட்டி கொடுப்பனும் முழுமையாக செலுத்தப்படும் பொழுது சாதனத்தின் சட்ட ரீதியான உரிமை அந்த வாடிக்கையாளருக்கு வழங்கப்படும். இந்த சொத்தினுடைய கடைசி தவணை கொடுப்பனவு செய்யும் வரைக்குமே அதனுடைய உரிமை அந்த நிதி நிறுவனத்தில்தான் காணப்படும். ஆனா ஏனைய சொத்துக்கள்ல, ஏனைய கடன்கள்ல அப்படி இல்லை. அப்ப கடனை கட்டாம விட்டாருன்னு சொன்ன அந்த நிறுவனத்துக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை தான் எடுக்க முடியும். நீங்க வீட்டு கடன் ஒன்று எடுக்கிறீங்க, 175% கட்டிட்டீங்க, இன்னொரு 25% கட்டாம விட்டுட்டீங்க. ஆனா உங்களோட வீட்டை ஒன்றும் செய்ய இயலாது. சட்ட ரீதியான நடவடிக்கை தான் எடுக்கணும். எடுத்து கோர்ட்ல ஒரு கேஸ் ஒன்று போட்டு அது 10-15 வருஷம் இழுப்பட்டு போயிட்டு அதுல நீங்க தோல்வி அடைஞ்சீங்கன்னு சொன்னா அப்பதான் அந்த வீடு வங்கிக்கு சொந்தமாகும். அப்புறம் அந்த வீட்டுல நீங்க தங்கி இருந்தீங்கன்னு சொன்னா அவங்கள வெளியில அனுப்புறதுக்கு இன்னொரு வழக்கு போடணும். முதலாவது சொத்தை எடுக்கிறதுக்கு ஒரு வழக்கு. உதாரணத்துக்கு சொல்ல, நீங்க அதே வீட்டுல தான் தங்கி இருக்கிறீங்க, உங்களை திரும்ப அந்த வீட்டை விட்டு வெளியில போடுறதுக்கு இன்னொரு வழக்கு. அப்ப அது இன்னும் ஒரு 5-10 வருஷம் போகும். அப்படித்தான் அந்த சொத்துக்களை எடுக்கலாம். ஆனா லீசிங் அப்படி இல்லை. நீங்க 3 இன்ஸ்டால்மெண்ட் கட்டாம விட்டீங்க, அடுத்த ரோட்ல போறண்டாலும் நிப்பாட்டி வாகனத்தை பறிச்சிருவாங்க. அப்ப அந்த உரிமை அந்த சட்ட ரீதியான சொந்தக்காரர் இந்த நிறுவனம், வாடிக்கையாளர் இல்லை. ஆகவே அந்த நிறுவனத்துக்கு எந்த நேரத்திலையும் அந்த வாகனத்தை பறிமுதல் செய்யறதுக்கான உரிமை காணப்படுகின்றது. ஆகவே இந்த குத்தகையுடைய அந்த அமைப்பு ஏனைய கடன்களுடைய அமைப்பை விட மிக வித்தியாசமானது, அதே நேரம் கொஞ்சம் பயங்கரமானது. ஓகே, ஸோ இன்னைக்கு இவ்வளவு போதும். ரைட், இப்போ இன்னும் படிச்சல ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் கேட்க இருக்குதா? சொல்லிதர விளங்குதா? எப்படி?
டவுட் இருக்கா ஏதாவது? ஓகே, டீச்சிங் மெத்தட் விளங்குதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. தேங்க்யூ. இதில் யாராவது ஏற்கனவே எக்ஸாம் செஞ்சவங்க இருக்கிறீங்களா இந்த பாடம்? இல்லை எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறதுக்காக படிக்கிறீங்களா? நினைக்கிறேன் இந்த லாஸ்ட் டைம் எக்ஸாம் இன்னும் நடக்கலை. அவங்களோட பெட்ஜும் அந்த பெட்ஜும் ரெண்டும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் பேப்பராகத்தான் இந்த முறை வரும். ஏன்னா இந்த கொரோனாவால் இவங்களுக்கு போன முறை பேப்பர் அவங்களால வச்சுக்கொள்ள முடியாமல் போயிட்டு, இப்போ உங்களோட பேட்ச் இதுவும் முடிஞ்சதுக்கு பிறகு நவம்பர் மாதிரி தான் எக்ஸாம் நடக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் 3 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் அது சரிங்க? இல்லை ஏற்கனவே எக்ஸாம் செஞ்சு யாரும் இருக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் என்ன? ஓகே ஓகே, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பாஸ் ஆகிறதுக்கு 45 மார்க்ஸ் தான் எடுக்கணும். லேசாக எடுக்கலாம். நான் தார டியூட்டில் இருந்தே உங்களுக்கு 45 மார்க்ஸ் லேசாக எடுத்துடலாம். அதை விட கூடுதலான மார்க்ஸ் எடுக்கண்டா நீங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இன்னும் கொஞ்சம். செகண்ட் டைம் ஒருத்தர் செய்கிறாரு. நீங்கள் பேர் வந்து ராஜா. ராஜா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எப்போ செஞ்சீங்க? கடைசி போன வருஷம் பேப்பர் செஞ்சீங்களா? மார்ச்சில் இல்லை, போன வருஷம் ஜூலையில் நடந்துச்சுன்னா அந்த பேப்பரா செஞ்சீங்க? ஓ ஓகே, அந்த பேப்பர் தான் செஞ்சுருக்கிறாரு. பிரச்சனை இல்லை, நாங்கள் திருப்பி நல்லா படிப்போம். படிச்சுன்னு இருக்கா செஞ்சு பாஸ் ஆகிடும். போன முறை நீங்கள் கிளாஸ் வந்தீங்களா? எனக்கு இந்த பேர் நினைவில்லை. போன முறை இல்லைன்னா அதுதான் பேர் நினைவு இருக்கல. தொடர்ந்து கிளாஸுக்கு வாங்க. இந்த தார ஹேண்ட் அவுட்டை படித்தாலே உங்களுக்கு லேசாக பாஸ் ஆகிடலாம், பிரச்சனை இல்லை. அடுத்தது இந்த ஹேண்ட் அவுட்டை நீங்கள் இது ஆன்லைன்றதால என்ன மெத்தடில் எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை. IBSL திரும்ப பிரிண்ட் பண்ணி தாராங்களா இல்லை நீங்களே பிரிண்ட் பண்ணிக்கொள்ளணுமோ தெரியாது. அதை கொஞ்சம் நீங்கள் IBSLோட கோஆர்டினேட் பண்ணி கொஞ்சம் கேட்டுக்கோங்க. இது எப்படி ஹார்ட் ஃபார்மில் எப்படி எடுக்கிறேன்னு அந்த மெத்தடில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் தொடர்ந்து கிளாஸ் வந்தீங்கன்னா ஓகே. போன முறை நினைக்கிறேன் 15 பேர் ஆரம்பத்தில் இருந்தாங்க, கடைசி கிளாஸில் 2 பேர் தான் இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி வந்தால் கொஞ்சம் கஷ்டம். இப்போ இது ஏற்கனவே இப்போ 3 பேர் தான் இருக்கிறீங்க. தொடர்ந்து கிளாஸுக்கு வாங்க. அப்படி எதுவும் சொல்லித்தர விலங்கல்லைன்னா நீங்கள் எனக்கு சஜஷன் சொல்லலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்னோட லெக்சரிங் மெத்தடை மாற்றிக்கொள்ளலாம். என்னென்னு கேட்டால் நீ ஆன்லைன் செய்கிற நேரம் அந்த ஃபிசிக்கல் கிளாஸ் மாதிரியே இன்டராக்ஷன் பண்ணுறது கஷ்டம். படித்து கொடுக்குறதும் கஷ்டம், படிக்கிற ஆளுக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி எதுவும் இப்போ பிரச்சனைகள் இருந்தால் சொல்லுங்கள். அப்போ நாங்கள் காலப்போக்கில் எதிர்காலத்தில் அதை மாற்றிக்கொள்ளலாம். ஓகே, இன்னைக்கு படித்ததில் ஏதாவது கேள்விகள் கேட்கறக்கா? ஓகே, ஒன்றுமில்லைன்றாங்க. அப்போ நாங்கள் இதோட இந்த கிளாஸை முடிப்போம். திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கு சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ.